நாடி அழகான கோமாளி வந்தேனே. 25,000 சரியா போச்சுங்கய்யா. தம்பி சார் போய்ப்பா. மைசெட்டில் ஒழுங்காக வால்யூம் வைக்கணும்னா லவ்வர் போன் அடிக்கணும். லவ்வர் போன் அடித்தா மைசெட்டு மட்டும் கிடையாது, கரண்ட்லேயே கை வைப்பேன். குறிப்பாக வெளியூர்லேருந்து வருகிறந்த என்னுடைய அண்ணன் தம்பிக்கெல்லாம் பாதம் தொட்டு நன்றி. இந்த ஓட உட்காந்துருக்கான்லாம் ஒன்றுக்கு போக முடியாதுல்ல. தாய்மாரில் வச்சுட்டேன். ஆனால் எத்தனையோ ஊரில் நாடாடி இருக்கேன். 21 வருஷமாக நான் வாங்காத பேரே கிடையாது. முத ரேஷன் கடைக்குள்ளேருந்து வந்தது இந்த ஊர் தான். அரிசி போடுற ஆள் வந்துட்டால் நாங்கள் தெருவில் தெரியணும். நல்ல வேலை ரேஷன் கடை நைட்டு அரிசி விடாமல் போனாங்க. ஒரு மண்ணெண்ணெய் வாடா வருது. என்ன நேற்று மண்ணெண்ணெய் ஊற்றுனாங்களா தான். ஆனால் ரேஷன் கடைக்குள்ளேயும் நம்ம ஆள் லேசாக கட்டிங் போட்டிருக்காங்க. அங்கன சைடிஷ்கள் கப்புகள் மிதக்கின்றன. மைசெட்டுக்கார மாதிரி தான் டவுட்டாக இருக்கு. வணக்கண்டா உள்ள. இவனுக்கு பொம்பளை அமையலை வரடா. அதே தா இப்படின்றான் பாரு. எங்கப்பா மொட்டை மண்டை ஒன்று இருக்குமே இதில் பாட ஆக்கிய வேணாம்ப்பா. எக்கோயி சாங் பாடும். ஹலோ ஹலோ கூப்பிட்டா ஜாமி வருமா? சாமி இருக்கா? ஏன்னா சாமி கூப்பிடுறது எனக்கு ரொம்ப பயந்து கிடக்கு. வர இந்தா வந்துருச்சு சாமி. மொட்டோட வந்தாளா? ஹலோ 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 ஹலோ. அது ஒரு காலம் இந்த மீனாட்சிபுரத்துல எங்க ஐயாக்க உள்ள காலம். பழைய கிழவங்க உள்ள நாளையில அன்னைக்கு கிழவனுக்கும் கிழவைக்கும் இவ்வள மக்கள் படையும் கிடையாது, பணவளமும் கிடையாது. இந்த மகா காளியம்மை துணைய தவிர எங்க கிழவன் கிழவைக்கு ஆதரவு யாரும் இல்ல. கருப்பே இறங்கி கருப்பே அருள் பிடிச்சு கூட்டத்துல இறங்கி ஆடுனா கட்ட வண்டி நொறுங்குமுடா. உன்னை எதுக்குற எதிரிக்கு கர்வ ஓட்டி வந்த வளத்து மாடு சாயுமுடா. என்ன நினைக்குது இந்த மீனாட்சிபுரம் குளங்காக்க வந்த சாமி? என்ன நினைக்கிறாக இந்த கூட்டத்துல எங்க ஆத்தா எந்த பெண்ணு மேல இறங்கி ஆடி வர போறேன்? குண்டு கிளிய என் கருப்போனோட தங்கச்சி கோபுர கலசமே. இந்த பிள்ளைகளை ஊட்டி வளர்த்த ஏ தீத்தக்கர ராக்கு உனக்கு காளியத்தா மாரியத்தா மந்தையம்மான்னு எங்க கிழவன் பேரு வச்சது உண்மையானா கொஞ்ச நேரம் இந்த மீனாட்சிபுரத்தில் உள்ள இந்த சாமியினுடைய மகிமைய இந்த நாட்டு மக்க அறியணும். கொஞ்ச நேரம் நீ அரும்பு குறையாம நீ எந்திரி. அன்னை தந்தை தான் வணங்கி அருமை நல்ல ஜபை வணங்கி ரோஜாக்காரித்தா எங்க ஆத்தா ரோஜாக்காரி. அவ இவ்வளவு நேரம் பொறுக்க மாட்டா. இந்த பிள்ளைகளை ஊட்டி வளர்த்தது உண்மையானா இன்ன வீரம் பத்தலடா. இந்த மீனாட்சிபுரத்துல உள்ள சாமிக்கெல்லாம் வீரம் பத்தல ரோசம் பத்தல. சாமிக்கு பூரா வயசாகி போச்சா. அஞ்சு ஜட பரசி வர எங்க ஆத்தாவுக்கு அழகு ஜட தோரணையிட என் கருப்போனோட தங்கச்சிய காணாமுடா. ஆளுயர விச்சர் வட்ட நாடு மலையாள நாடு. உன்னைய வச்சு வளர்க்க முடியல கருப்பு. மலையாள நாட்டுல என் கருப்பனை வச்சு வளர்க்க முடியலப்பா. அவன் ரோசாக்கார சாமிடா.
விச்சருவாட்டை சொல்லி எடுத்த முடிய ரூபா எகருப்பு இன்னைக்கு சொல்லட்டுதான ரூபா நாட்டு பெரிய கருப்பு சொல்லிதான முடியலையே எகருப்பு நீ சுகக்க வேண்டுமடா இல்ல கருப்புட்டை சித்திர மாஜத்தில தேரோட்டம் வைகையில அத்தா உடியா உடியா காளியம்மா சித்திர மாஜத்தில எங்க தேரோட்டம் மதுரையில எங்க கிழவன் திரியாடுன நாளையில சித்திர மாசத்திலே தேரோடு அந்த தேரோடு வீதியிலே உடியா 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 இந்தா மேலமட கம்மாயா ஆமா என் மேலமட கம்மாயா என் ரோஜாக்கார பாண்டி முனி பாண்டிய மேலவடகம்மா யா டேய் பாடிவிடு எந்த மடப்பா உனக்கு உகந்த மட என் மேல மட பாண்டி முனி உடியா 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 சுருட்டு வாட அடிக்குதுடா பாண்டிய மீனாட்சி உரத்துல சுருட்டு வாட அடிக்குதுடா பாண்டிய நீ சாராயத்துக்கு சொந்தக்காரன் எங்க பாண்டி முனி கட்டுக்கு அடங்க மாட்டேன் சுட்டு வடடிக்குதடா டேய் பாண்டியவனே நீ சொல்ல சொல்ல கேட்க மாட்டான் சொல்லு கேட்க மாட்டான் மேலமட கம்மா விட்டு பாண்டி முனி மேலமட கம்மா விட்டு ஏ பாண்டி முனி என மாறி உக்காந்தையப்பா கருப்பாயுரணி கலிஜரி கம்மாயா நாம் பிறந்த கலிஜரி கம்மாயா என் கிழவனுக்கு உடமரத்தான் பஞ்சுமத்த கள்ளிச்சேரி கம்மாயா என் ஜாமி உடம்பரதா பஞ்சு மெத்த உடம்பரதா பஞ்சு மெத்தே ஒரு திரண்டிருச்சு என் உள்ள மீனாட்சி உரம் ஒத்துமையாயிருச்சு புல ஒத்துமையாயிருச்சு ஊரு திரண்டிருச்சு அவளை ஒத்துமையாயிருச்சு புல ஒத்துமையாயிருச்சு நாடு திரண்டிருச்சு என் மாமா நாடு திரண்டிருச்சு என் மாமா நம்ம நாடகத்தை பார்க்க தன ஏழலமா போய் இந்த நாடகத்தை பார்க்க வந்த எழிலம்மா போய் ஏ தந்தன தானே ஏழேலோ தானே எழிலோ படை ஏ தந்தன 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 தந்தானா ஏ வந்தன 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 தானுங்க ஐயா வந்தன தானுங்க இங்க வந்துருக்க அனைவரை வணங்கினேன் பாருங்க பாருங்க வந்திருக்கும் அனைவரையும் வணக்கம் பாருங்க ஏ குடியிருக்கிற பெரியோர்களே வந்தனம் தானுங்க குடியிருக்க பெரியோர்களே வந்தனம் தானுங்க நான் கும்பிட்டு அடிபன் இந்த எம்கே யாருங்க ஏ வந்தனா ஐயா வந்தனா ஏ வந்தனா ஓடு ஏ வந்தன 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 தானுங்க ஐயா வந்தன தானுங்க இங்க வந்திருக்க அனைவரை வணங்கினேன் பாருங்க ஹலோ எக்கோ குறைச்சி சார் போய்ப்பா தம்பி ஏன் குரல் எனக்கே பயந்து கிடக்கடா அவன் ஆடுறாவன் சார் போய் தம்பி மை செட்டு உண்மையிலே சூப்பர் நீ ஆப்ரேட் பண்ணுறதே அதில் மட்டும் திருகுறேன் இப்படி திருகிறதுக்கு அது மேலே ஏறி பாடுவேன் மதிப்புக்குரிய எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் உலகத்திலே நம்மளெல்லாம் நிம்மதியாக தூங்கி கொண்டிருக்கும் என்றால் இரவு பகல் தன் குடும்பத்தை விட்டு நமக்காக பணி செய்யக்கூடிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களை வருக வருகன்னு அவர் என்னை மதிக்கவே இல்லையே. காவல்துறை அதிகாரி ஐயாவுக்கும் எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க, நிறைய எனக்கு உதவி செய்திருக்கிறார்கள் காவல்துறை அதிகாரி ஐயா, மறக்க மாட்டேன். நான் அன்பாளையம் பக்கத்தில் ஒரு 4 வீடு இல்லாத குடும்பத்துக்கு கட்டி கொடுக்கும்போது எனக்கு நிறைய உதவி செய்தது காவல்துறை அதிகாரி ஐயா.
நன்றிங்க. இவ்வளோ கூட்டத்துக்கு ஐயா ஒரு ஆள் தான் வந்திருக்கீங்களா? துப்பாக்கி ரெடியாகவே இருக்கட்டும். ஒரு 2 பேர்த்த சுட வேண்டியிருக்கு. என்கிட்ட போட்டோ எடுத்துக்கிட்டு 2 பேர் ஏன்ட்டே கேட்குறாங்க, ஒரு நாடகம் பார்க்கத்தான் வந்தோம்னே, 17 கிலோமீட்டர்னே, அதுக்கு என்னடா செய்ய, வரும்போதே போயிலையை மறந்துட்டு வச்சிருக்கியான்னு கேட்குறேன். ஏன்ட்ட போயில கேட்குறாங்க. என்னத்தை சொல்ல, இந்த உலகத்திலே ரசிகர் என்று பிரித்து பார்க்க மாட்டேன். நானும் இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, சொந்த பந்தங்கள் அத்தனை பேருக்குமே எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். தம்பி வால்யூம் கரெக்டாக வை ப்ளீஸ் ப்ரோ. மணிக்கட்டோட ஒடிச்சு போனேன். அப்புறம் போட்டு நோண்டிக்கிட்டே இருக்கேன், புது பொண்டாடி நோண்டின மாதிரி. வாட்டு மிஸ்டர் நீக்குற முண்டை, இதில் வால்யூம் வச்சு விடு. வணக்கம் வணக்கம் பூரா. இதில் பாதி பேர் சரக்கு போட்டு வந்துருப்பிய. ஆனால் எங்கள் அண்ணன் தம்பிகளை திருத்தவே முடியாது. இந்த தமிழ்நாடு எல்லாரும் நினைக்கிறிய பொம்பளையால் பூரா, இந்த அவர் வந்தால் இதை செஞ்சால் நல்லாயிருக்கும், அதை செஞ்சால் நல்லாயிருக்கும். உங்கள் எல்லாத்துக்கும் எதை செய்கிறாங்க இல்லையா, ஓசி வண்டி தானே தான். ஓசி வண்டியில் நீ போகிறது இல்லாமல் டவுன் பஸ் ஓனர் மாதிரி உட்காந்துக்குருவாங்க. அந்த உழைச்சி வேர்வை சிந்தி நித்தத்தின் சாகர ஆஞ்சிங்க ஊரா, கொத்தனார் ஊரா மட்டக்கம்பா பிடிச்சி நிற்கிறாங்க. இதுலேருந்து ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கங்க, எந்த ஒரு பசா இருந்தாலும் அங்கே ஒரு குழந்தையோட ஒரு பெண்மணி இருந்தாலும், கர்ப்பிணி பெண் இருந்தாலும் உடனே தன்னுடைய சீட்டை விட்டு கொடுத்து அமர வைப்பான் என் ஆஞ்சிங்கங்கள். ஆனால் கட்டிங்கில் மட்டும் எவனும் வாங்க முடியாது. கட்டிங்கில் மட்டும் 1 இன்ச்சு குறைஞ்சுன்னா கொலை ஆத்துருவேன். வாடாங்கொத்தாங்கம்மான்னு கடைசியில் அந்த கட்டிங்க அவனு குடிக்க மாட்டேன். 2 பேரும் கப்பை நழிச்சு சட்டியை கிழிச்சு இப்படி இருப்பாங்க பேய் மாதிரி. ஒவ்வொரு மனிதனும் ஏன் குடிக்கிறான், அது எல்லாமே பொம்பளையால் இட்டுதான் ஆம்பளை குடிக்கிறேன். நெசமாத்தேன். பக்தி இருக்கலாம், பக்தியிலே தம்பி ஆஃப் பண்ணி போட்டு போவேன். நீ ரொம்ப சோதிக்கிற, கண்ட்ரோல். எனக்கு இன்னொரு குணம் இருக்குது தம்பி, அது ராமநாடு சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்தேனே எனக்கு தெரியும், யூடியூப்பில் பார்த்தாலுக்கு தெரியும். உனக்கு 1 நாள் உயிரை கொடுப்பேன் எம்கேஆர். இந்த மைசெட்டை குறை சொல்லி இந்த காசை வாங்க வரல, நீ நல்லா இருக்கணுமியா. பூரா அண்ணன் தம்பி தான். பிறந்த தாயினுடைய கருவறையும் நீங்கள் வாழ்கிற ஊரும் உன்னை கொண்டு வந்து விட்டுட்டாங்க இந்த மயிர்மை. இங்கே சாதின்னு ஒன்று, என்ன பெரிய ஜாதி. சாதி என்பது உங்கள் மனசுக்குள்ளே இருக்கணும். ஒரு இடத்துல விழுகும் போது அங்கே சாதி தூக்காது, உண்மையான தமிழன் தான் தூக்குவேன். ஆனால் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய என்னடா அருப்புக்கோட்டை வெற்றி தேட்டர் மாதிரி வச்சுட்டேன் வர வர. ப்ரோ கீச்சு கீச்சு வை. டேய் இன்னும் கொஞ்சம் சார்பு வேணா, இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்க. நல்லா இருந்துச்சு. நோண்ட சொன்னேன், உறவுதான் நோண்டிட்டேன். இன்னும் முண்டைக்கு பட்டன் தெரியல. இந்தா அதில் முட்டு திருவுறேன், இதில் முட்டு திருவுறேன், எச்சியை தொட்டுக்கிறேன். லூப்பு கம்பெனியில் வேலை பார்த்துருப்பானோ, செருப்பு கம்பெனின்ட்டேன். நீங்கள் 4 பேர் எந்திரிச்சு போகிறது நல்லது. ஐயா சொல்ல வந்த விஷயத்தை மறந்துட்டேன். ஒன்னே எடுத்தாண்டா பிரயத்தனி பயமேனே. உலகத்திலே ஆண்கள் குடிக்க காரணமே பெண்கள் தான் சொன்னேன். ஏன்? இந்துக்கள் கலாச்சாரம் புனிதமானது. தமிழகத்திலே தோன்றிய ஒரு கலாச்சாரம் மதம் என்றால் அது இந்து மதம் தான், அதில் மாற்றம் கிடையாது. ஆனால் எம்மதமும் வாழணும், எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவன் தான் தமிழன். நீங்களாம் தமிழன் தானே? இல்லை பானிபூரி போடுற ஆளுகளா? பெண்கள்கிட்ட ஒன்று கேட்டுக்கிறேன், பக்தியோடு இருங்க, பக்தியோடு இருங்க, நல்லா சாமி கும்பிடுங்க. ஆனால் வாரத்துக்கு 7 நாள் விரதம் இருக்காதீங்க. புருஷன் அதனால தான் குடிக்கிறாங்க. நீ 7 நாள் விரதம் இருந்தால் அவன் எங்கே போவேன்? நீ இங்கே 7 நாள் விரதம் இருந்தீன்னா விருதுநகரில் அங்கே விரதம் இருந்துருவேன். இது பொண்டாட்டி, அது பொண்டலாட்டி. இப்போ நான் வைக்கிற வேறு தானடா. கப்புளிங்கி ஓசுன்னு வச்சேன், கொண்டு போய் சேர்த்துட்டாங்க பள்ளிக்கூடம் காலேஜெலாம். அன்றைக்கெல்லாம் பார்க்குறேன் 2 பேரும் வாக்கிங் போயிட்டு கப்புளிங் ஓசுன்னு நடக்கும். அதே மாதிரி காதலிக்காத மனிதரே கிடையாது. காதல் என்பது மனைவியை காதலிப்பதுதான் காதலா? கிடையாது. உலகத்திலே முதல் காதல் செய்வது 2 உள்ளங்களை, ஒன்று பெற்ற தாய், இன்னும் ஒன்று தகப்பேன். அப்பா அம்மா இல்லைன்னா நம்ம கிடையாது.
தம்பி ஏய் ஓயின்ற குறும்பு தெரிச்சு போவேன். அப்படியே அம்மா சொன்னா அப்படியே கேட்டுருவேன். சரி எந்த மகனாவது அம்மா கூப்பிடுது, டேய் இங்க வாடா, உடனே சொல்லுங்க மம்மி. தாயே உத்தரவிடுங்கள். பெரிய பாகுவலி மாதிரி உத்தரவிடுங்கள். என்ன செய்ய வேண்டும்? இந்த உளுந்தை ஆட்டி கொடுடா. ஆகட்டும், மைத்த செய்வேன். இந்த உளுந்தை ஆட்டுனா கிரைண்டர் எத்துவேன். இதே பொண்டாட்டி சொல்லட்டும், உள்பாவடை தோப்பாங்க. அது சொல்லும், ஏ லூசு பார்க்குறோம் அசிங்க, நான் போடி முண்டை, கொஞ்சம் சட்டியெல்லாம் நான் தான் துவைப்பேன். காசு காசு காசுன்னு துவைப்பேன். இது எத்தனை நாள் துவைப்பேன்? கல்யாணம் ஆகி 5 நாள் தான். அதுக்கப்புறம் அந்த 2 பேர் சட்டியும் கிழிஞ்சு கிடக்கும். அதில் வச்சு இந்த காமெடி பண்ணி நான் சலுப்புறேன். பூரா எங்கள் அக்கா தங்கச்சிலாம் நினச்சி பார்க்குது பிளாஸ் பேக்க. ஏக்காய் எங்கள் அக்கா தங்கச்சிகளா, உங்கள்கிட்ட வந்து ஒரு டிவியிலேருந்து பேட்டி எடுக்கிறாங்க. சிரிக்காதே, என்ன அதிசயமாக சிரிக்கிறீங்க? இருங்க அமைதியாக சைலண்ட். பேட்டி எடுக்க வராங்க. இதே வி மீனாட்சிபுரத்தில் ஒரு அக்காவை கூப்பிட்டு, மேடம் உங்கள் ஆத்துக்காரை பற்றி, ஐ மீன் உங்கள் புருஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இவங்க உடனே, அவர் எனக்கு வந்து குலதெய்வம் மாறி 7 ஜென்மத்திலேயும் அவர் தான் எனக்கு டிரைவராக இருக்கணும், நான் கடைசி வரைக்கும் கண்ட்ரேட்டாக இருக்கணும். இது என் புருஷன் தான் உசுறு, அவர் போகிறதுக்குள்ளே நான் போய் சேர்ந்துடணும். ஒரு செத்தான உடங்கட்டையார் யாராவது சொல்லுவாங்க. மைக்கை போய் நேட்டினவனே கேட்பாங்க. இப்போ போய் நீட்டு பொம்பளைகள்கிட்ட உங்கள் வீட்டுக்கார பற்றி, ஏய் இந்நேரத்தில் அவனை போட்டு எரிச்சலை கலப்பாரா, ஏதோ தாலியை கட்டிவிட்டேன், பண்ணி ஊட்டி ஓட்டுற மாதிரி 2 பிள்ளையை பெற்றுட்டேன், ஏதோ பிள்ளைகளுக்காக இருக்கேன், இல்லைன்னா நீட்டி நிமிந்துருவேன். ஏன் இந்த உலகத்திலே தன்னுடைய மனைவியை தாய் போல் பார்ப்பவன் தான் ஆண் சிங்கங்கள். மக்கா பொம்பளையா நினைக்குது, இவன் யாரு பக்கம் பேசுறானே தெரியலையே. உங்க பக்கம் தான் இந்த வாரு மொட்டை. வணக்கம் வணக்கம், போய் சந்தனம் தேய்ச்சிட்டு வா. எனக்கு சித்திரத்தில் அன்னைக்கு என் மக காசிமியா ஒரு 32 பேத்துக்கு மொட்டை எடுத்தான். எனக்கு மட்டும் 16 தடவை மொட்டை எடுத்தாங்க. ஏன்னா அவசரத்தில் இங்கிட்டும் போட்டு விட்டுருவேன், அங்கிட்டும் போட்டு விட்டுருவேன். ஆனால் உலகத்திலே என் தம்பிகளுக்கு பூரா ஒன்று சொல்கிறேன், மசுரெல்லாம் குண்டக்க மண்டக்க வெட்டாதீடா. பெத்த தாய்க்கு பிள்ளைய அடையாளம் தெரியல. சலூன் கடைக்கு போய் இந்த பக்கம் வலிச்சிட்டு வந்து இப்போ நிற்கிறேன். அவங்க அம்மா சொல்லுது, தம்பி நீ யார்? பூச்செண்டு மயனா? ஓ மயந்தாம்மா. அடா எடுவட்டவளை, அடையாளம் தெரியல. அன்றைய காலத்தில் என் முன்னோர்கள்லாம் வெட்டின ஒரே வெட்டு செம்பரியாட்டு வெட்டு. இங்கே வாரு பிள்ளை வளர்ந்துருக்கு, வாரு 3 கிலோவில் அவங்க இங்கே வாரு கொலாயை கழட்டிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வாரு ஒவ்வொரு ஆளா என் வண்டியை காணாமட்டியான், சில பேர் பெட்ரோலை காணாமட்டியான். அன்னைக்கு ஒரு ஆள் பொண்டாட்டியை காணாமட்டியான். என் பொண்டாட்டியை காண ஆள் எப்படி இருக்க முடியும்? ஆள் 2 கிலோ இருக்க முடியும். 2 கிலோ கிடையாது, 2 டன்னு. எங்கன்னு லைட் அடித்து பார்த்தா பொண்டாட்டியை வீட்டில் விட்டு முட்டை போதையில் வந்திருக்கேன். இவன் என்னடா அப்படி வாக்கிங் போகிறேன்? இங்கே வாரு பப்புல சித்திமயன். உலகத்திலே எத்தனை பிறவி வேணால் நீங்கள் பிறக்கலாம். மாடா பிறக்கலாம், மனுஷனா பிறக்கலாம். ஆனால் மனுஷனா பிறந்தா மட்டும் பத்தாது, அடுத்த பிறவில அவன் தமிழனா பிறக்கணும். அதுதான் பெருமை. இந்த தமிழனுக்கு உள்ள பெருமை எதுவுமே கிடையாது. என்னத்தா தட்டெடுத்துட்டு போய் பால்வாடியில் சோறு வாங்கிட்டு வாங்க. என் தங்கச்சி நல்லா இருக்கு, அதான் நல்லா இருக்கணும். இந்த மசருக்கு அந்த பூ வைக்கிற ரேடியா கட்டினது மாதிரி. ஆனால் அதுதான் பெத்த தாய். இது என்னடா போட்டு திரிகிட்டே இருக்கேன். அப்போ இருந்த மாதிரி வைப்பா. சார் போய் தங்கம் இந்த பெட்டியை ஏற்றி விடுப்பா. டாட்டாச்சி கூட கொச்சி ஏற்றி விடு, சவுண்டு ஏற்றி விடுன்னு சொல்லு. ஆனக்கதையா அண்ணே அண்ணே, அந்த குழாயை ஏன் அப்படி போட்டு சித்திரப்படுத்துற? கருது வண்டியை திருப்புற மாதிரி அதை கலட்டி கொண்டு விட வீட்டில் வை. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் யூனிட்டை கலாண்டு போயிடுவாங்க. இப்போ எதுக்கு தெரியுமா அதை திருப்பினாரு? ஆளுக்கு தெரியலையா? அப்போ இந்த கொட்டையை பிரிக்க முடியுமா?
இந்த மீனாட்சி உரமே நினைத்திருக்காது இவ்வளோ சொந்த வந்த வரும்னு. இது நான் சம்பாரித்த ஒரே சொத்து என்னுடைய அண்ணன் தம்பி எம்கேஆர் சொந்த பந்தம். இது சேம்பிள் தான், இது சேம்பிள் தான். எங்கள் அண்ணங்க பூரா எங்கள் அண்ணன் தம்பியை தான். அவங்க எல்லாருமே 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கும். ஆண்டவன்ட்ட வேண்டுறது ஒன்றே ஒன்று தான், அடுத்த ஒரு பிறவியில் எங்கள் அப்பா அம்மாவுக்கே நான் பிள்ளைய பிறக்கணும், அதுலேயும் நான் கோமாளியை நடிக்கணும். எங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிலாம் உட்காந்து பார்க்கணும். இது எதுக்கு தேவை நடக்குது இந்த அண்ணே? வேற எதுவும் வெதரில் வருவா இங்கே முள்ள வட்டி அடங்கிறான். உரிமையோடு பேசக்கூடிய ஒரே பப்புன் அப்படின்னா எம்கேஆர் தான். எனக்கு மேடையில் நடிக்க தெரிந்த, எனக்கு வாழ்க்கையில் நடிக்க தெரியாது. நான் எப்பயுமே சைட் ஃபார்வர்டு. அவன் என்னுடைய வாகனத்தில் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, என்னுடைய காரில் 2 மகானுடைய புகைப்படம் நிறைந்த கொடி இருக்கும். ஒன்று ஏழைகளுக்காக நிறையா அள்ளி தந்த கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுடைய புகைப்படம். இன்னொன்று இந்த தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்த்து உலக நாட்டை ஒத்த தமிழையும் பயமுறுத்தினார் எங்கள் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. இது விளம்பரம் அல்ல, என்னுடைய பள்ளிக்கின்ற தம்பிகளுக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு. இந்த கோமாளி என் தம்பிகளெல்லாம் படித்து பெரிய லெவலில் வரணும் ஐயா. தன்னுடைய தாய் தகப்பன் படுற கஷ்டத்தை எந்த பிள்ளை உணர்ந்து பார்க்குறான்னா அவன் தான் வெற்றி அடைவேன். எங்கே படிக்கிறாங்க? 7வது ஓரவேன் அவன் லவ்வர் லீவுன்னு இவன் லீவு ஓடுறேன். சிரிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி ஆசிரியர்கள் ஒரு சிலர்லாம் தவறு பண்ணுறாங்க. பேப்பரில் பார்க்குறேன், 12 படிக்கிற பயலை டீச்சரு சந்துக்குள்ளே வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கு. வீட்டு பாடம் எழுதலை தம்பி, செருப்புட்டு அடிச்சு போடுவேன். அப்புறம் அன்றைய காலத்திலே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அடியாத பிள்ளை படியாது அப்படின்னா குருநாதரிடம் அடி வாங்குபவன் வாழ்க்கையிலே முன்னேறுவான். அந்த இந்த 6 முனை சக்கரவர்த்தி எல்லாரும் பாருங்க, எல்லாரும் என் வாத்தியார் வேலை கிடச்சி, அரசாங்க வேலை. எல்லாரும் அமைதியாக இருங்க. இந்த பெட்டி வாசிக்கிற கலைமணி தம்பிக்கு அரசு பள்ளிக்கூடத்திலே ஆசிரியர் வேலை கிடச்சி. ஆனால் இவன் எவ்வளோ ஒரு அறிவான ஒரு தமிழன் தெரியுமா? இவங்க அப்பா இந்த நாடக கலையை வச்சு தான் இவனை வாத்தியாருக்கு படிக்க வச்சாராம். அதனால் தன் தந்தை எந்த கலையிலிருந்து கஷ்டப்பட்டு கண்ணீர் வடித்து ரத்தம் சிந்தி நம்மளை வாத்தியார் படிக்க வைத்தாரோ அதே கலையில் எங்கள் அப்பா பட்ட கஷ்டத்தை நான் உணர வேண்டும் என்று அரசு ஆசிரியர் வேலை வேணாம் என்று நாடகத்துக்கு வந்திருக்கேன் பார். இவன் தாயா உலகத்தில் தாய் தகப்பனுக்கு மிகப்பெரிய ஒரு பிள்ளை. வாழ்த்துக்கடா தம்பி, வாடாக்கியா மட்டும்ங்கடா. இந்த இருக்கேன்ல என் தம்பி, இந்த ஆல்ரவுண்டு உண்மையிலே மிக திறமையானவன். வாகனம் ஓட்டக்கூடிய ஓட்டுநர் அத்தனை பேருமே எனக்கு 18ஆம் படி கருப்பனாத்தான் கும்பிடுவேன். எத்தனையோ குடும்பங்கள் சோர்வடைந்து வாகனத்திலே தூங்கும் போது தன்னுடைய குடும்பத்தை மட்டும் நினைத்து கொண்டே வெற்றிகரமாக ஓட்டுபவன் தான் உலகத்திலே டிரைவர் 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 ஓட்டுநர். என் தம்பி எல்லா திறமையும் இருக்கு இவன்ட்ட. இவனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம், மணிவேலுக்கு. அதனை தொடர்ந்து அங்கே இருக்கிறான் என் தம்பி மிருதங்க சக்கரவர்த்தி மருது. இவங்க அப்பாவோட அப்பா தாயினுடைய கருவறையில் இருக்கும்போது அவர் பெரிய ஒரு கோடாங்கி, அவர் கணித்தாராம். இவன் கலையிலே மிகப்பெரிய அளவில் சாதிப்பான், பல விருதுகளை வாங்கி வந்தால் இந்த கூரை வீட்டில் வைக்க இடம் இல்லையாடா, இந்த விருதுகள்லாம் பெரிதல்ல, இந்த உலகத்தில் நான் வைக்கிற பேரு தாண்டா பெரிதுன்னு வச்சா அவர் தோப்பூர் தம்பி மருது. அவனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம், அதான்டா பெரிய பேர். அங்கிட்டு உட்காந்துருக்கேன் தம்பி சகலகலா வல்லவன், கையை காட்ட சொல்ல கண்டாளி மனே, பெரிய கவுன்சிலருக்கு நிற்கிறாரு. இருந்தா என்னதா அதான் அதான் உள்ள வாங்க, நரசு இருக்காங்க. இப்போ எதுக்குடா தூக்கிட்டு போகுது, கொஞ்சம் வழி விடுங்க. உலகத்தில் இவ்வளோ கூட்டம் இந்த வாரு நீ ஏற்ற திங்கிற பறை திணி போய் மருது அஜய் பாப்பா, நீனா வருங்காலத்தில் எத்தனை போல குடியை கிடக்க போறியா? அவங்க மண்டை வெட்டும் முகரையும் இப்படி தேங்கான தேயி யார் மையாது தேடி செடுக்கிற மையனா அப்போ திரியிடுவாங்க இல்லை குடும்பத்தை.
ஒரு பாட்டு பாடுவோமா? தெரிய மாட்டேன். உன் பக்கத்தில் வந்து நிற்கவா? அப்படியா? இப்போ தெரியுதா? இப்போ தெரியுதா? இப்போ தெரியுதா? சாரி. ஓகே, ரெடியா சார்? கேமரா ஆங்கிள் ஓகே, ரெடி கேமரா ஓகே, ஜூமிங். இவன் திருக மாட்டேன், திருந்த மாட்டேன். இவன் எப்போ பார்த்தாலும் தான் இப்படியே இருக்கான். சாங் ஸ்டார்டிங். எப்போ அந்த குழாயை ஒன்று அவருங்க, இல்லைன்னா வீட்டில் கொண்டு வை. இங்கிட்டு திருப்புற அங்கிட்டு திருப்புற. கருது வண்டியா இல்லை சேச்சிப்பியா? என்னென்ன பண்ணுது அது? நீ ஏறி கையில் பிடிச்சிக்கிட்டே இரு. ஒரு சாங் ஸ்டார்டிங். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். நம்ம தென்பாண்டி பொலந்து ஓச்சு. ஒரே உருமா உரிமிட்டேன் விருண்டு. நம்ம எதுலயே கிரிசு வைக்காம இருக்குடா. டேய் அடே அப்பு, அண்ணே உன்னை எத்தனை பேர்த்துக்கு முன்னாடி அண்ணே பேசுறது இது அசிங்கம் இல்லை. மை செட்டு எங்கள் அண்ணன் செட்டு சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. ஒரே ஒரு விஷயம், இயந்திரத்துக்கு என்னடா தெரியும்? ஆனானப்பட்ட மனிதனே சொல்கிறத கேட்க மாட்டேன். இயந்திரம் நீ சொல்கிறத கேட்கணும்னு சட்டம் போட்டிருக்காங்களா? ஆனால் அந்த இயந்திரத்தையும் தன் சொல்கிறதுக்கு வைத்திருக்கிறான் பாரு, அவன் தான்டா தமிழன். இவனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். கைதட்டு வாங்கலாம் சரி, பட் மைக்கில் வாலி போயிட்டா. எவை மூஞ்சியில் முழிச்சணும். ஹலோ, இந்த சுத்தமாக மாற்றிட்டான்டா. ஹலோ ஹலோ. அந்த தம்பிக்கு டங், அந்த தம்பிக்கு டங்குன்னு கேட்கணும். இப்போ டிங்குன்னு கேட்கணும். டங்குன்னு இப்போ செய்யுங்க. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அந்த மைக்கு போ, அந்த மைக்கு போ. பெரிய ரவுண்ட்ஸ் போட்டுருமே ஐயா. கணேஷ் போயில ஓட்டுறாப்லையா? ஹலோ, நீ போய் கொலையா திரு போ. அண்ணே ஓன் டியூட்டியில் கட்டாரு. கொலையா திரு அந்த யூனிட் அத்துரு. ஊரா எங்கள் அண்ணன் தம்பி ஊரா ஜிவன்ராத்திலேருந்து லூஜாத்தேன் திரு. ஐயா பாடலாமா? நொட்டு நொட்டு தட்டாத பயந்து. தென்பாண்டி ராமன் நாடு தேசபிதா அப்துல் கலாம். கலை கீழே வச்சேன். தென்பாண்டி ராமநாடு அங்க தேசபிதா அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே, தமிழர் மண் போற்றும் மெய்யானியே. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம் ஐயா. சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி. ஆமா ப்ரோ. அக்கினி சிறுகீதியே அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா. பெரும் பாசமிகு நம்மள்களா. ஏ தென்பாண்டி ராமநாடு, ஏ ராமேஸ்வரம். அவர் படுத்துருக்காரு அந்த பேக்கரும்பா, அவர் தான் அப்துல் கலாம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் மற்ற தாய் போலே இருந்தவரா. பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. ஏன்னா தமிழனுக்கு தமிழன் பூரா அண்ணன் தம்பி. எங்கள் அண்ணன் மைஜெட்டில் என் தம்பி வேலை ஆக்குறேன். அதனால ஒன்றும் இல்லை, அவனுக்கு ஒன்றுக்கு வருதுன்னு போகிறேன். அப்போ என்ன, நீ ரொம்ப பதட்டப்படாத, நீ போப்பா. நீங்கள் சாங்க விடாதீங்க. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கள்ளி வள்ளம் தந்தாரையா. இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி
மதுவினா உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமர தங்க கலா வழிவிடுங்க போ தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். உலக நாடுகள் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பார்த்து பயப்படுகிறது. அவர்கள் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை மறக்கலாம் வெறுக்கலாம், ஆனா அந்த உலகம் உள்ளவரை என் தமிழ் உறவுகள் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை நாங்கள் மறக்க மாட்டோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், ஜெய்ஹிந்த். அதுக்கு அவன் பரவாயில்லையாடா, ஏன் சிங்கம் போய் ஏதோ ஒரு பாயிண்ட்ல போயிடுச்சு. இதுக்கு மேலே என்ன நான் கீழே வந்து உட்காரவா, இல்லைன்னா சேரை போடுங்க, நான் பட்டிமன்ற மாதிரி பேசிட்டு போகிறேன். இடம் தெரியல, அது தெரியல. நான் தான் சொன்னேனே, என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட, எனக்கு உலகத்திலே அதிக சொந்தங்கள் அதிகம்னு சொன்னேன். நான் ரசிகர்னு சொல்ல மாட்டேன். எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் நான் வந்தாலே எங்கள் அண்ணன் தம்பி கூட வந்துடுவான். ஏன்னா இவன் நடிக்கிறானே, நம்ம போகாட்டா அவனுக்கு யார் இருக்கா, எனக்கு யார் இருக்கா உங்களை தவிர. அடுத்த வருஷம் இந்த நாடகத்தை ஊரில் சாமியை கும்பிடுவோம். நாடகம் மதுரை ஆற்றுக்குள்ளே ஓடுவோம். எல்லாரும் ஆளுக்கு ஒரு காரை பிடிச்சி வீட்டோட வந்துரு, இங்கிட்டு வீட்டில் இருக்கிறத அண்டாவை தூக்கிட்டு போயிடுவாங்க. ஏபிஜே அம்மா டாய் என்ன இன்னைக்கு இந்த முள்ளு கல்கோட்டை இந்த முள்ளு ரெண்டு பேரும் சேர்த்துட்டாங்க, எதை பேசிட்டாங்க, ஆளு கட்டிங்க போடுவோம் முட்டு. ஹலோ, போதும் போ சிங்கம், அருமை அருமை தம்பி, இன்னும் நீ தொடவே கூடாது. போய் லவாட்ட போய் வீடியோ கால் பேசு, ஓடு என் தங்கம், குச்சு குச்சு ஓடு போ, போதும் தொங்காசு கிடையாது, வா ஓடு. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இந்த மீனாட்சிபுரத்திலே சாதிக்கக்கூடிய என் தம்பிகள் தான் பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்காங்க. யாராவது ஒரு தம்பி மேடைக்கு வரலாமா? வீரன் நிறந்த பூமியிலே என் தமிழை மட்டும் யாருக்கும் எங்கேயும் பயந்தது கிடையாது. வீர தமிழன் யாராவது இருந்தால் இங்கே வரலாம். வரலாம், யார் வேணா வரலாம், எங்க அண்ணையும் கூட வரலாம். யார் வேணா, அந்த பப்புல வர சொல்லு, இந்த மடு தண்டியா இருந்தானே கை தட்டலாம். சூப்பர். இவன் ஒண்ணுக்கு இருக்க வந்தவனா, யாராவன் இந்தா அந்தா இந்த சிங்கத்துக்கு ஒரு கை தட்டு கொடுக்கலாம் வானே. காலை இதான் என் சிங்கம், எங்க அண்ணே அண்ணன் வராது, வயசு என்ன தம்பியா கேட்கலாப்பா. காலை இது அகராதி கூதி தானே, அந்த படியில் வராம எங்க கவட்ட தூக்குற சட்டி கிட்டு கிழிஞ்சு வச்சுனா லூசு பயமேனே. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். இத்தனை பேரும் பயந்து நிற்கும் போது நான் ஒருவன் தமிழன் என்று சொல்லும் போது ரோசா போட்டு வந்தேன் அம்பாரு எங்க அண்ணன். போதும் போதும், லேடிஸ் தான் நமக்கு நானே காலி பயமேனே. ரெடி சார், செக் பண்ணு, மை செக் பண்ணு, நான் சொல்ற மாதிரி ஹலோ டெஸ்டிங், ஹலோ டெஸ்டிங் டெஸ்டிங். கையை பிடிக்க கூடாது, மடிக்கட்டோடு உடச்சு போடுவேன். இந்த ஆங்காங்க மை செட்டு ஓனர் மையன் பேர் என்ன? முத்து. இங்கே சொல்லுங்க. முத்து. முத்துதா குத்தா? முத்து சிரிச்ச என் தங்கம் கருப்பு. உலகத்திலே சிவப்பா பிறந்துட்டோம்னு நீங்கள் ஒரு காலத்தில் வருத்தப்படுவீங்க. ஏன்னு கேளுங்க தெரியுமா? சிறு வயதிலேயே பருவ காலத்திலேயே ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிவப்பாக இருக்கும்போது அழகாக தெரியும் மற்றவங்களுக்கு. இதே நிறம் மாறிடும். அப்போ நம்ம வேதனைப்படும், ஒரு காலத்தில் சிவப்பாக இருந்தோம் கருப்பாயிட்டோம்னு வேதனைப்படும். ஆனால் பிறந்ததுலேருந்து கருப்பாக இருக்கக்கூடிய உறவுகள் தான் என்னைக்கும் அழகு. இப்போ உனக்கு கொஞ்சம் பூரிப்பு அடைஞ்சிருக்கு, ரெண்டாம் தாரத்துக்கு ரெடி பண்ணுறேன். அழகுன்ட்டேன், இன்னொரு கப்பலிங்க ரெடி பண்ணிடும். அண்ணன் பேர் முத்து. எந்த ஊரில் வசிக்கிறீங்க முத்து சார்? இதே ஊர் தான். இதே ஊர்னு சொல்லக்கூடாது, அப்புறம் பாஞ்சு ஊருன்றேன். எந்த ஊர்னா மீனாட்சிபுரம். அப்துல் கலாம் ஐயா பற்றி உங்கள் கருத்து? பொலந்து ஓச்சு. பொடி மாடு கிடையாது, இது மாடு, சர்ச்சி மாடு. இந்த கிளப்பி விட்டாங்க என் தம்பியை. அப்துல் கலாம் ஐயா இருக்கார்ல, அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க முத்து சார்? அவர் நிறைய ஏவுகணை உருவாக்கியிருக்காரு. 7 பானை உருவாக்கலை,
பாத்திரத்துக்கு பேர் வெட்டியிருக்காரு. 7 என்ன உருவாக்குனாரு? ராக்கெட்லாம் உருவாக்கியிருக்காரு. ஆமாம், மகேந்திரா டிராக்டர் அவர் கம்பெனி தான். எஃப்எஃப் அவர் தான். நிறைய ராக்கெட். ராக்கெட் அவர் கிடையாது. அவர் வந்து தர சக்கரமும் புசுவானா. ஆமாம், தவுள் சாட்டு வந்து அவர் கம்பெனி. சீனி வெடி வந்து பக்கத்தில் என் கம்பெனி. எப்படி சொல்லணும் என்று சொல்லுகிறேன். அம்மா பேர் என்னன்னே? புத்தனே அம்மா பேர் ராமலட்சுமி. அம்மா பிறந்தநாள் என்னைக்கு? உங்க லவ்வர் பிறந்த நாள் என்னைக்கு? தெரியாது. தெரியாது. உன் பிறந்த நாள் தெரியும். என்னைக்கு? வேண்டாம். தெரியும். நீ இந்த ஊர்லயே இல்லாம போறது நல்லது. நாளைக்கு 4 பேர் கேட்டா ஊருக்கு அசிங்கம் பண்ணி மீனாட்சி ஊரா இங்க இருக்குன்னா தெரியாது. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா இருக்கார்ல, இந்த தமிழகத்திலே நம்ம அவர் பிறந்த புண்ணிய பூமி தமிழ்நாட்டில் பிறந்த நமக்கு பெருமண்ணே. ஆனால் கூப்பிட்டோடனே எங்கள் அண்ணன் வந்துச்சு. என்ன கெட்ட வழக்கம் இருக்கு? நீர் எங்கள் அண்ணன் தம்பிக்குள்ள என்ன கெட்ட வழக்கம் இருக்கு? கெட்ட வழக்கம் செய்பவர்கள் எல்லாம் தவறான ஆள் கிடையாது. அது உங்கள் தனிப்பட்ட உரிமை. என்ன கெட்ட வழக்கம் இருக்கு? தொங்காசா? ஆனால் பூரா காலி பயில இருந்த விளக்கும்டா. நீ கல்யாணம் பண்ணிட்டீல, இவங்களுக்கெல்லாம் வருங்காலத்தில் பொண்ணு கிடைக்காது. மாற்றி மாற்றி குனிஞ்சுக்கிடுவாங்க. குனிஞ்சுக்கிட்டு செருப்படுத்து அடிச்சுக்கிடுவாங்க. ஆம்பளையா பிறப்பையா பிறப்பையா. உள்ள போய் பொம்பளை பிள்ளைய பார்த்துட்டு போ. நீ வந்ததுனால தான். டேய் தான் சந்திரா, அவருக்கு ஒரு ஆயில் மசாஜ் பண்ணி விடு. ஓ உள்ள போ. ஆயில் மசாஜ் பண்ணி விட்டு அந்த வெதரை காலி பண்ணி விடு. உண்மையிலேயே காலி பயில தெரியும். அவர் லேசா உறிஞ்சி விட சொல்லு. வேட்டியை உறிஞ்சி விட சொல்லு. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கனவு காண்கள் என்று சொன்னார். எல்லாரும் கனவு காண்கிறது யாரை காண்கிறேன்? சகிலா, நயன்தாரா, தன்னுடைய லவரை பற்றி கனவு காண்கிறேன். அந்த கனவு அல்ல. உன் குடும்பத்தை பற்றியும் நாட்டை பற்றியும் கனவு காணுங்கள், வெற்றி நிச்சயம் என்று சொன்னார் ஏபிஜே அப்துல் கலாம். அப்துல் கலாம் ஐயா கடைசியில் சொன்னார், நாங்கள் சாகவில்லை, நான் இந்த பூமிக்கு உரமாக இருக்கிறேன். இந்த உரத்திலிருந்து ஒரு விதை முளைத்து வரும், அதுதான் என் தமிழ் உறவுகள் என்று சொன்னார் அப்துல் கலாம் ஐயா. எல்லாத்தையும் தான் சொன்னார்ப்பா. அதுக்காக இன்னார் மையனை சொல்லணும்னு கோவப்படாதியா. எல்லாரும் தமிழன். அதே மாதிரி உங்கள் பிள்ளைகளை, தம்பி பாடத்தை கவனிக்க மிஸ்டர் கருங்குளத்து முனி, அண்ணனை கவனிக்கிறா. அவன்தான் எல்லா பேரும் ஒரே இதுதான். உடனே இவன் தான் அவன் தாண்டுவேன். இந்த பள்ளிக்கூடத்தில் பாருவேன், இந்த சாப்பிச்ச யாரா உடைச்சதுன்னு வாத்தியார் கேட்பாரு. நம்மால் நான் தான் உடைத்தேன் ஐயா சொல்ல மாட்டேன். அவன் தான் சார், அவன் மூர்த்தி தான் உடைச்சேன் பொழுதுனையும். அதே மாதிரி சண்டை ஓடுவாங்க ஊருக்குள்ளே. 2 வயலுங்க சண்டை ஓட்டு காது இதெல்லாம் அத்து சட்டைக்கெல்லாம் கிழிச்சிட்டு போய் அம்மாட்ட போய் கேட்க, அம்மா என்னடா என்னை அடிச்சு விட்டாங்க, இவன் அடிச்சிருப்பேன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் தன் பிள்ளை தவறே செய்தாலும் ஹைகோர்ட்டு வரைக்கும் என் பிள்ளை குற்றவாளி அல்ல, நீதிமான் என்று போராடக்கூடிய ஒரே தெய்வம் பெற்ற தாய் தான். பெற்ற பிள்ளைகளை தாய் மட்டும் விட்டு கொடுக்கணும். இந்த கிளம்பிடுச்சுல்ல பள்ளிக்கூடத்துக்கு, என்னத்தான் கிளம்பிட்ட? பாப்பா அழுகுதா? ஒரு 100 ரூபா ஒருத்தர் பார்த்தா தோடு கூட கழட்டி கொடுத்து. யாரும் மூஞ்சியில் குளிச்சுன்னா இது என்ன வய ஒருப்பா? 100 ரூபாவோட வரலையாப்பா டீசலுக்கு. நேற்று 20,000 25,000 வந்துச்சு. யாராவது தம்பி தட்டெடுத்துட்டு ஒரு ரவுண்டு போப்பா. ரமேஷ் ஒரு பாட்டு பாடுவோமா? தம்பி உனக்கா இந்த பாட்டு? யானை கதை சொல்ல முடியாது. யானைக்கு 30 சொல்லலை. நேற்று எலி செஞ்சதில் பிள்ளை என்னப்பா பொம்பளைய பூரா எந்திரிச்சு வீட்டுக்கு போக பிளான் பண்ணிட்டாங்க. ஏன்னா நான் எங்கள் ஏரியா பக்கம் ரொம்ப இதாக பேசுவேன். இங்கிட்டு வந்து என் தாய் பிள்ளைகள்லாம் இருக்குன்னு அடக்கி வச்சா இந்த நாடகத்தை கற்றுட்டாங்கல்ல. இந்த யானைன்றுவேன், அப்புறம் கொஞ்சம் நேரம் மைனா கதைன்றுவேன். இந்த எப்படி இருந்துச்சு? அவர்கிட்ட ஒரு 800 ரூபா வாங்கடா. வர வர நான் ரூம் பாய் ஆகிட்டேன் பாரு.
கண்டவன்லாம் வந்து அடிச்சுட்டு போகிறான். அவனுக்கு எங்கனையும் வெதரில் மச்சம் இருக்கு. யானை என்றால் என்ன? தும்பிக்கை கிடையாது, ஓஸ் போ லூசு. யானை என்ன தும்பிக்கை இல்லாம அப்புறம் சேச்சி பக்கெட்டா வச்சிருப்பாங்க இருப்பா. யானை எத்தனை அறிவு? 5 அறிவு கொண்ட யானை என்று சொல்லக்கூடிய ஒரு மிருகத்தை ஒரே ஒரு மனிதன் அதை ஆட்டி வைக்கிறான் பாடுறான். அப்ப இவன் தான் பெரியாள். எதுவும் பிரச்சனையா? என்னடா அது? என்ன பிரச்சனை? அத்தாய் நீ எதுக்கும் பயப்படாத, போய் சுடோன் உட்காரு. வாங்க போ. பார்த்தியா, யாரும் கொடுக்கலன்னு இதை கெடுத்தது நாட்டாம ஐயாதான். இப்போத்தான் தெரியுது. ஒரு பாட்டு பாட போறேன். ஏத்தா எந்திரிச்சு எந்திரிச்சு போறிய? நாடகம் பிடிக்கலையா? வீடை பூட்டாமல் வந்துட்டீங்களா? தண்ணி ஊற்றாமல் வந்துட்டீங்களா? ஃப்ரிட்ஜை போட்டு விட்டு வந்துட்டியா? அது யார்? தீப்பெட்டியை கொண்டு வர யார் அது? பிள்ளையா என்னதுரா? வேணாம். ஏன்னா பிள்ளைகளை பெற்றதாயி குழந்தை கருவில் இருக்கும்போது எவ்வளோ தூரத்துக்கு தெம்பான ஆதாரங்களை சாப்பிட்றியோ அந்த மாதிரி பிள்ளை வந்து விழுகும், பிறக்கும். அப்பெல்லாம் பிள்ளை வரக்கும் ஒவ்வொரு பிள்ளையும் 6 கிலோ 7 கிலோ இருப்பாங்க. அவள் ஆத்தா தூக்கி பால் கொடுக்க முடியாது. ஊரில் 2 பேர் தூக்கி பிடிச்சிக்கிறாங்க, பால் கொடுக்கும். இன்னைக்கு பிள்ளையை பற்றி தூக்கிட்டு வருது தீப்பெட்டி பாக்ஸுக்குள்ளே பிள்ளைய, அதுக்குள்ளே இருக்கேன் எலி மாதிரி. எங்கே மையன்? வேணா மதும் பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வேணா மதும் பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற புள்ள, சட்டை கிழிஞ்சு போச்சு வாங்கி தந்தியா, சட்டை கிழிஞ்சு போச்சு வாங்கி தந்தியா, பட்ட டாஸ்மார் கடை குடிய தானே மறந்தாயா, பட்ட டாஸ்மார் கடை குடிய தானே மறந்தாய். நமக்கு வேணா மதும் பழக்கம், இந்த பாமர தமிழனுக்கு வேணா முன்னே குடி பழக்கம். அன்பு உறவுகளே, நன்கொடை அளிக்க விருப்பம் உள்ளவர்கள் மேடைக்கு பக்கத்தில் இருப்பேன், என்கிட்ட வந்து கொடுங்க, அண்ணன்ட்ட கொடுத்துட்றேன். ஏன்னா மேடையில் யாரையும் ஏற்ற விடலை, அதனால் யாரும் தவறாக நினச்சிக்கிட வேண்டாம். பக்கத்தில் இருக்க என்கிட்ட கொடுத்துட்டு போயிருங்க. கேஸ் வெல்டிங் எஸ் முத்துராமன், விஜய கரிசக்குளம் ரூபாய் 1001 MKR அவர்களுக்கு, தாயில்பட்டி ஓட்டுநர் பழனிக்குமார் சங்கம் சார்பாக மணிமுத்து சிக்கன் கடை எல்லாம் சேர்ந்து 151. இரு இந்த வாரேன். இங்கே வாரு, பூரா 7 இடத்துல கிழிஞ்சதால உள்ள அமைக்கி. எங்கள் அன்னைங்கெல்லாம் ஏந்தே அப்படி என்னை பண்ணுறேன்னு தெரியல. அதுக்கு கவர் வேற 1 லட்சம் ரூபா செக்கு போட்டது மாதிரி. அப்போ தேவை எடுக்க மாட்டேன்னு. 100 ரூபாய் இருந்தா அரிசி வாங்கலாம், நம்ம 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குறோம், நம்ம 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குறோம். நமக்கு வேணா மதும் பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள நம்ம அப்பையாத்தா நம்ம நம்பி இருக்கிற இந்த ஜீவனெல்லாம் இந்த பாலா போன இந்த குடிநாள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல குடும்பம் தற்கொலை பண்ணி சாகுது. அண்ணன் தம்பிகளா
இந்த மீனாட்சிபுரத்துக்கு அண்ணே நம்ம ஊர்லேயே நாடகம் வச்சது தான் ஃபஸ்ட் டைமா. முதல் தடவையாக எங்களை வர வைத்த மீனாட்சிபுரம் அத்தனை உறவுகளுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். குறிப்பாக வெளியூர்லேருந்து தூக்கத்தை முழித்து இந்த கலையை வாழ வைத்து கொண்டிருக்கின்ற வெளியூர் என்னுடைய அண்ணன் தம்பிகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நாடகம் என்ன நாடகம்னே தெரியாமல் வந்தவங்களுக்கு நன்றி. ஏதோ எம்கேஆர் வர்றாருன்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டுருப்பாங்க, அதே உண்மை. எதுக்காக வந்த கூட்டம்? அந்த 3 எழுத்துக்காக வந்த கூட்டம், அவ்வளோதான். இந்த 3 எழுத்து காரன் எம்கேஆர். என்னால் முடிந்த ஒரு 100கணக்கான நாடக நடிகரை நான் காப்பாற்ற முடியும். அதான் இதே உண்மை. இப்போ என் தம்பி மணிவேல் இருக்கான்னா அவனை வச்சு ஒரு 10 பேர், கலைமணி வச்சு ஒரு 10 பேர், மருதை வச்சு 10 பேர், தம்பி ரமேஷ் வச்சு 10 பேர். யாருக்கு கூட்டம் கூடுது என்பது பெரிதல்ல, கூட்டம் கூடினாலும் அத்தனை பேர்த்தையும் வாழ வைத்து தானும் வாழ்வன் தான் தமிழன் உலகத்தில். சரிதானப்பு? அப்படி சொல்கிறேன் சிங்கம். இந்த நாடகம் என்னத்தா ஏதோ ஒன்று நடந்து போச்சு. பிள்ளை அழுகிறதுக்கு 800 பொம்பளை திரும்பினவார். ஆனால் பொம்பளை அழுக தானப்பா அந்த ஊரில் பிறலையை கிளப்பி விடுறான். ஆம்பளை கூட இங்கேருந்து வருவேன் என்ன அப்படின்னு சண்டை ஓட்டாங்களாம். அடிச்சுக்கிறேன் மயிர் காலில் ஆகும்டா. பொம்பளை அப்படி கிடையாது. ஊரே திரண்டு என்ன பார்த்தா கோழி சத்து கிடக்கும். கோழி சத்ததுக்கு இதோட இந்த நாடகம் கதம் என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம். இந்த நாடகத்தில் என்ன செய்வோம்னா மிளகாத்தூள் அரைப்போம், மிக்சி அலசுதல், கிரைண்டர் காயல் மாற்றுதல், மொத்தம் 3 பப்புனு, இன்னொரு ஸ்பெஷல் பப்புனு 4 பப்புனு, 3 டான்ஸ். இந்த 3 டான்ஸும் அடுத்தையும் முட்டாட்டி தான் கெஞ்சி கதறி காலில் விழுந்து வாடகைக்கு எடுத்து வந்திருக்கேன். 5:30க்கு மேலே புரிஜியை வந்து மாடித்தாவனில் கூட்டி போயிடுவேன். அப்புறம் நான் விரலை சும்பிட்டு வீட்டுக்கு போயிடுவேன். காதே பங்காளி உண்மையை சொல்லணும் சீரியஸாக. சின்ன கருப்பு பெரிய கருப்பு இங்கே வருவாங்க. அதில் 2 பேரும் கூட தனியாக போட்டுக்கப்பா. எதுக்கு இங்கே வர்றாங்க இந்நேரத்தில்? எங்கள் ஆளுகளை பற்றி எனக்கு தெரியும். சின்ன கருப்பு பெரிய கருப்பு இது எனக்கு தெரியல. இது நாடகமாக பால்வாடியாடா. ஏன் தூக்கிட்டு போகுது? ஏத்தாய் ஏன் போறிய? அதுக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்து ஜாமி அழைப்பேன். இப்போ நான் பெரும்பாலும் ஜாமி அழைக்கிறது எதுக்கு தெரியுமா? ஒன்று அந்த ஊர் தெய்வத்தை வீரத்தை காட்டுறதுக்கு, 1. 2வது கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுவேன். இப்போ அடுத்து ஜாமி அழைக்கும் போது ஊரை என்னமோ ஏதுன்னு எந்திரிச்சிருவாங்க. நிற்கிற ஆள் ஊரம் உட்காந்துருவாங்க. இது ஊரம் இடம் இல்லாமல் தெருவில் தெரியும். இது நிறையா பிளான் இருக்குது, உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் எல்லா வேலையும் செய்வேன். தங்கச்சி உட்காருத்தா, வணக்கம்டா கொண்ட பயலுங்கடா. சின்ன கருப்பு பெரிய கருப்பு இங்கே நம்ம ஆலயத்துக்கு முன்னாடி தீப்பந்தம் கையில் பிடித்து அருவா மேலே ஏறி சேவலை கடிக்கக்கூடிய காட்சியெல்லாம் நடக்க போகுது இங்கே. இதில் என்னன்னா, உசிலம்பட்டிக்கு அங்கிட்டு தேனியை ஒட்டி நாடகம், அங்கே இதே மாதிரி மீனாட்சி வர மாதிரி நாடகம் வச்சதில்லை. உண்மையை சொல்லணும்ல. அப்போ ஊருக்கார கேட்டாங்க, நாங்கள் என்ன செய்யணும் கருப்புசாமின்றாங்க. ஒரு 20 பேர் சேர்ந்து அந்த சேவை கடிக்கிற கருப்புசாமியை தூக்கிட்டு உள்ளே வந்துருங்கன்னேன். பிடிச்ச 20 பேரும் சரக்கு போட்டுருக்காங்க தெரியல. இந்த ஆள் கடித்த சாவை ஒரு 3 கிலோ இருக்கும். அவங்க சைடிஸுக்கு இல்லைன்ட்டு கடித்த உடனே கருப்புசாமியை வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போய் கருப்புசாமி சேரை போட்டு அருவாளோட உட்கார வச்சு பூரா ரோமத்தையும் பிரித்து வாட்டி கருப்புசாமிக்கு ஒரு டிஃபன் பாக்ஸில் கொடுத்து விட்டாங்க. அதில் நான் 2 திண்டேன். இது வராதடா. மகமாய் நாடகம், அதில் 7 செம்பு வைப்போம். இந்த 7 செம்பும் 7 ஒரு முத்து மாதிரி தூக்கணும். நாடகம் நடந்தது சிவகங்கை பக்கம். பொம்பளையை தூக்கணுன்னே நாங்கள் என்ன பண்ணிவிட்டோம், உங்கள் குலசாமி கோயிலில் போய் வச்சு தூக்கிட்டு வாங்கன்னு. 5 பொம்பளைக்கு உள்ளூரில் குலசாமி இருந்திருக்கு, 2 பொம்பளைக்கு அலறு கோயிலாம். செம்போட ஆட்டோ பிடிச்சி போயிடுச்சு. அப்புறம் ஜெம்பா காணாமட்டு நாங்கள் யூசந்துர கப்பில் வேப்பங்குலையை வச்சா காற்றுக்கு அதுக்கும் ஜாயுது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, முதலே நம்ம எல்லாம் இது வர அன்னைக்கு நடந்தது தெரியுமா?
சாமி அழைச்சா ஊரில் 150 பொம்பளை ஆளுங்க, ஆம்பளை 200 பேர் ஊரே ஆடுறேன். அங்கே பானிபூரி போட்டுக்கிட்டு இருந்த இந்திக்காரன் ஆடி வந்துட்டேன். அவன் ஆடி வந்தோடனே இருந்தா நான் பிடிச்சிக்கிட்டேன். இந்திக்காரன் உடம்புல என் கருப்பு சாமியான்ட்டேன். வந்தது கருப்பந்தான்ட்டேன். கருப்பே இல்லை, எதெல்லாம் ஆடுது, நான் ஆடுறேன். இவங்கள பூரா பார்த்தோன்னே அவனும் குதிச்சிட்டேன். என்னமோ ஏதான்று. எத்தனை நாடாக இருந்தாலும் எத்தனை மாநிலமாக இருந்தாலும் உங்களுக்குன்னு குடும்பம் பிள்ளைகள்லாம் இருக்குது. நீ நல்லாரியா? எல்லாத்தையும் வாழ வைத்து தானும் வாழக்கூடிய உறவு தான் என் தமிழ் உறவு. யாரையுமே தோண மாட்டேன். அதெல்லாம் எங்கள் அன்னைங்கள்லாம் எங்கள் தம்பிகளுக்கெல்லாம் தெரியும். இந்திக்காரங்க நிறைய பேர் வரும்போது நம்ம தமிழாளுக்கு ஒவ்வொரு நேரம் தண்ணியை போட்டு சத்துன்னு அடிப்பேன். அதில் 2 பேரும் எங்கள் அண்ணன் தம்பி போய் சொல்லுவார், பாவம்டா அவன் பொண்டாட்டி உள்ளே என்ன நினைக்கும்டா, அது பொண்டாட்டி உள்ளில் நம்பி இங்கே வந்து பிழைக்கிறான்டா, நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடிய வந்தான் அந்த தமிழன். இன்றைய தினம் மீனாட்சிபுரம் மகா காளியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு மதிப்புக்குரிய நாட்டாம ஐயா பேர் நாட்டாம ஐயா பெருமாள் அவருடைய தலைமையில் மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவருடைய அனுமதியோடு அன்போடு மற்றும் வெளியூரிலிருந்து வருகிற அந்த அத்தனை உறவுகள் பாசத்தோடு நடக்கக்கூடிய நாடகம் கதம்பம் என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் நடைபெறும். வேந்தன் நடிபுச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் மணப்பாறையை தாண்டி இருக்கக்கூடிய சினிப்பட்டியை சேர்ந்த சங்கர் அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க காத்து கொண்டிருக்க. அழகுமலையாம் 18ஆம் படியாம் கூப்பிட்டவனே அதே அண்ணன் தம்பி பாசம். கொல்லிமலையில் எவ்வளோ வேலை இருந்தாலும் அதை போட்டுக்கிட்டு வர்றார். சின்ன கருப்பாக நடிக்கக்கூடிய அன்பு உள்ளம் துவரங்குறிச்சி அருகாமல் உள்ள சொடகாப்பட்டியை சேர்ந்த கதிரேசன் அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்து. நகைச்சுவை மன்னர்கள், நகைச்சுவை மாமணிகள், என்னுடைய ஸ்டூடெண்ட் இங்கே வந்திருக்காங்க 2 பேர். நான் ஒன்று செய்வேன், அவங்க ஒன்று செய்வாங்க. சட்டையை அப்படின்னா கொட்டையை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படித்தான் வளர்த்துக்கிறேன். எத்தனை பேர்த்தை வளர்த்து விட்டேன், அத்தனை பேரை என்னை பல்ல வளக்கிட்டு வாயில் வச்சுட்டு போயிட்டாங்க. ஆமாம், நான் விரும்பி சோன் போடி சாப்பிடுவேன். எந்திரிச்சு 2 பேரும் போகிறாங்க. ஆனால் அந்த உலகத்திலே வளர்த்து விட்டவனை மறந்து நம்ம தான் பெரியாள்னு போகிறவன் எல்லையை தொட முடியாது. உங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், எங்கள் அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் இந்த கூட்டத்தில் இருக்க எங்கள் அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் துரோகம் பண்ணாத ஆள் இருக்கா? ஒரு கொத்தனார் வேலை தெரியாமல் வேமா வருவேன். அண்ணே நான் கலவை ஓடுறேனே, அவனுக்கு எங்கள் அண்ணன் என்ன வேணும்னா, டேய் கரண்டியை வச்சு இப்படி ஆடுறா, கட்டடத்தை அப்படி போடுறா, தூக்குண்டை அப்படி பாடுறா சொல்லி கொடுத்துருக்கு எங்கள் அண்ணன். ஆனால் அந்த தம்பி மறந்துடுவேன். ஆனால் ஒரு நாள் அவன் நினச்சி கண்ணீர் வடிக்கணும். நம்ம அண்ணன் கற்றுக் கொடுத்தது நம்ம மறந்துட்டு நன்றியை மறந்துட்டோம். இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் துறை இருக்கு. நான் உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நான் பெரியாள் நீ பெரியாள்லாம் கிடையாது தான். நான் எத்தனை தலைவர்கள் இந்த தமிழ்நாட்டை ஆண்டாலும் நான் வணங்குறேன், வரவேற்கிறேன். அந்த தலைவர்கிட்டலாம் ஒன்றே ஒன்று நான் கேட்பேன், நீங்கள் அதை செய்யுங்க இதை செய்யுங்கலாம் கேட்க மாட்டேன். ஒன்றே ஒன்று கேட்பேன், பசியில்லா தமிழகத்தை உருவாக்கு. பசியை போய்கிட்டோம்னா அவன் தெம்புல என்ன வேலை பார்த்தாலும் பொழைச்சிக்கிறேன். அதுக்காகத்தான் நான் அன்பாளையம் கட்டி வச்சுருக்கேன். யார் வேணால் வந்து சாப்பிடலாம், யார் வேணால் இருக்கலாம். இந்த உலகத்தில் யாரும் அதிக நாள் இருக்க போகிறது கிடையாது. ஆனால் இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன், ரொம்ப நல்லவனா நீ பேரை எடுத்தீங்கன்னா அதிக நாள் இருக்க மாட்டேன். கைதட்டலாம், அது நல்லவன் இருக்க மாட்டேன். நல்லவன் கெட்டவன் எப்போ தெரியும்? சடங்கு காது ஊத்து சாமி ஆடும் போது நல்லவன் கெட்டவன் தெரியுமா? செத்தவனை தெரிஞ்சு போயிடும். செத்து ஒரு ஆளை தூக்கிட்டு போகும்போதே நம்ம ஊரே பேசும், நல்ல வேண்டாம், இன்னும் ஒரு 10 வருஷம் இருந்திருந்தா அந்த ஊருக்கு நல்லது செஞ்சுருப்பேன், அந்த சாமிக்கு கண்ணு இல்லை, ஊரே பேசும். கெட்டவனை தூக்கிட்டு போகும்போது நம்மளாம் பேசுவேன், போன தீபாவளிக்கே தாலி சாக வேண்டியவன் அணிவுண்டு வைக்கும்போது தவிட்டேன், கவட்டுக்குள்ளே வச்சே தவிட்டேன், போன தீபாவளிக்கே தாலி சாக வேண்டியவன், இந்த சாமி கண்ணில் இப்போ அடிச்சிருக்கு பார்த்தியா. இந்த உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும். இன்னொன்று, யாரும் துரோகம் பண்ணுவாங்க ஏமாற்றி போயிடுவான்னு நினைக்காதீங்க. நீங்கள் எல்லாரும் பார்க்குற வேலை புனிதமான வேலை. நான் நடிக்கிற நான் பெரியா இல்லை, எங்கள் அன்னைங்களை பார்க்குற வேலை தான் கஷ்டம். காடு மேடு போய் விறகு வெட்டி கொத்தனார் வளர்த்து அதுக்கு வர்ற கஷ்டம் ஆண்டவனுக்கு தெரியும்.
அடுத்த பிறவியில் உங்களுக்காக ஒன்று வேண்டிக்கிறேன். நீங்கள் எல்லாருமே பெரிய கோடீஸ்வரனா பிறக்கணும். பாமர மக்களுக்கு தாய் அந்த பசியோட அருமை தெரியும். உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஒன்று சொல்கிறேன், இதை மட்டும் கடைபிடிங்க. ஒரு ஊரில் ஒரே குடும்பத்தை பற்றி ஊரே போராம பிடிச்சி பேசுதுன்னா உன் வளர்ச்சி பொருட்களின்னு அர்த்தம். அதை திரும்பி பார்த்தேன்னு நீ தோற்றுருவேன். ஓடிக்கிட்டே இரு, கொஞ்ச நாளில் வெற்றி அடைவா. இதைத்தான் நான் செய்கிறேன், எல்லாரும் செஞ்சுருங்க. எனக்கு என்னைய விமர்சிக்காத ஆளே கிடையாது, என்னை போராமப்படாத ஆளே கிடையாது. இந்த நடிகருக்கு முன்னாடி தான் சொல்கிறேன், நாடக உலகத்திலே இத்தத்தண்டி காரில் வந்த ஒரு ஆள்னா நாடக உலகத்திலே கோடிக்கணக்கான காசை செலவழித்து ஒரு ஆதரவற்ற இல்லம் கட்டினவேனா. கோடிக்கணக்கில் காசை பார்த்துட்டு எனக்கு காசு தேவையில்லை, காசு தேவையில்லை. என் மக காசிமியான்னு ஒரு பொன் போல பிள்ளை தான் இருக்குது என் மக. நான் இல்லாட்டாலும் என் மக யார் வீட்டில் போய் கையை இருந்தனாலும் எல்லாரும் ஜோறு ஓட்டுருவாள். அவ்வளோதான். இந்த உலகத்தில் என்ன எம்கேஆர் பறக்க போகிற கிடையாது. இன்றைக்கி சொல்கிறேன், எல்லோரும் சொல்கிறீங்க காசு என்ன மயிர் காசு. நான் கோடிக்கணக்கில் காசை பார்த்துட்டேன். காசு வச்சிருக்கவெல்லாம் உதவி செஞ்சுட்டு அந்த தமிழ்நாட்டில் எதுக்கு ஏழைன்னு பேர் வருது? யாரும் செய்ய மாட்டேன், மைத்தை செய்வேன். நீனா ஒழுக்காமல் பொழைச்சிக்க, உனக்கு எலும்புச்சம்பளத்தை கொண்டு வந்து சட்டிக்கில் வச்சுருக்கேன். ஆனால் அதையும் செய்வேன்னு வைக்கிறாங்களா? உங்கள் எல்லாத்தையும் ஒன்று சொல்கிறேன், நீ என்ன கஷ்டப்பட்டு ஒரு வண்டி வாங்கியிருப்ப, ஒரு வீடு கட்டியிருப்ப, ஒரு சட்டை எடுத்து போட்டிருப்ப, அடுத்தவன்ட்டு எதுக்கு காட்டுற? ஒரு பைக்கை வாங்கிட்டு போய் 4 பேர்கிட்ட காட்டு, இந்த பைக்கு 1.25 லட்சம். அவன் பார்த்தவனே, பைக்காப்பா நான் கும்பிட்ற நொண்டிச்சாமி, உன்னை நல்லபடியாக வைக்கணும் சொல்லவே மாட்டேன். அந்த பைக்கை வந்து இப்படி ஆட்டுவேன், அப்படி ஆட்டிட்டு இது போகிற போக்கிலே டயர் வெடிக்க முட்டுவேன். இந்த வண்டி திடீர்னு இஞ்சில் தீ பிடிக்குமா? எங்கள் மச்சியா வச்சுருந்தாரு, தீ பிடிச்சி வேட்டியோடு எரிஞ்சு. நல்லது சொல்கிறதுக்கு நாட்டில் ஆள் இல்லை. எத்தனை தொழில் இருக்குது. ஒரு மளிகை கடை வச்சுருக்காரு இதே ஊரில், அவர்கிட்ட போய் கேளு, என்னப்பா முனியாண்டி மளிகை கடை வச்சுருக்கியே எப்படி ஓடுது? எண்ணத்தை பூரா கடை, பருப்பு கடை, உப்பு கடை. அப்போ என்ன மாதிரி டெய்லி திறக்கிற? டீ கடைக்காரர்கிட்ட போய் கேளு, நேற்று வி மீனாட்சி ஒருத்தர் நல்ல கூட்டமே ஒரு 10,000 நின்றுருக்குமா? எண்ணத்தை டீ தூளே கடை. ஆனால் பார்த்தா 24 ஆற்றிக்கிட்டு இருப்பார், டர்ரு புர்ரு கிருன்னு. அதில் இந்த கிராமத்தில் உள்ள டீ கடை மாதிரி ஒரு கடையை நான் எங்கேயும் பார்க்கல. இந்த டம்ளரை கழுவி 20 வருஷம் இருக்கும். அந்த டம்ளரை கழுவும் போது ஒரு சவுண்டு கேட்கும், கரிச்சு கச்சா கரிச்சு கச்சா கரிச்சு கச்சா. நான் கழுவிட்டு போடுவேன், அதை 4 பேர் குடிப்பேன். குடிச்சிட்டு வீச்சம் எடுத்த கிளாஸில் குடிச்சு சொல்லுவேன், பூஸ்ட் போட்டுக்கலான்டுவேன். இந்த மாட்டு தாவணி விருதுநகர் பஸ் ஸ்டாண்டு, சிவாஜி பஸ் ஸ்டாண்டில் பாரு, மாஸ்டர் 10 டீனா உட்கால அமுல் டப்பா வெல்டிங் வச்சு வைப்பாங்க. அவன் ஆத்தியாம் பாரு 10 டீ. ஓகே ப்ரோ, கால சட்டையை தூக்கி விட்டு டர்றண்டு செவத்தில் அடிச்சு இங்கே வரேன். 10 டீ ஆற்றுவேன், 3 டீ தான் கிளாஸுக்கு வரும், பூரா கையில் ஊற்றிக்கிடுவாங்க. என் தம்பிகளெல்லாம் நீங்கள் உங்கள் சந்தோஷம்தான் அண்ணனுக்கு முக்கியம். ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தால் தான் நான் 10 ஊரில் சொல்ல முடியும். எனக்குன்னு என் தம்பியை பல லட்சம் பேர் இருக்காங்க, பூராமே அதிகாரின்னு நான் சொல்லணும். அறிவாளி அறிவாளி என் தம்பிகள். இந்த வேதனை இவர் குடியார கூதின்றான்டா. தம்பி எது சொன்னாலும் சொல்லி போடுவேன். நான் வந்து மானாமதுரை கிளி. எதில் விட்டேன்? வாயிலையா? தீபாவளி 3ஆம் தேதி வாங்கப்பா. என்னடா பேசிக்கிருக்கிய? என் மாணவ செல்வங்கள், நகைச்சுவை மன்னர்கள், நகைச்சுவை மாமணிகள் இந்த தீச்சட்டி எடுத்து வர்றாங்க. அது தீச்சட்டி எடுத்து போது, இது சிலா குத்தி போகுது. வக்கீல அதெல்லாம் திங்கக்கூடாது. வியாபாரம் புழு புழுன்னு ஓடும். பெரும்பாலும் திங்கலாம். நகைச்சுவை மன்னன் என்னாச்சு? அவ்வளோதான். சரி, எதாந்தம் பார்த்துக்குறோம். நாளைக்கு தாசில்தாரை பார்க்குறேன், மனு கொடுக்குறேன், உன்னை சரி பண்ணுறேன். உன்னை தண்ணி ஊற்றி கெடுத்தியா முண்டை உட்காரு முண்டை. இங்கே பேசுகிறதே யாருக்கு நக்க மாட்டேங்குது. நீ அங்கேருந்து பெரிய சீர்காழி தொண்டை ஓ முண்டை மொட்டை முண்டை. இதுக்கு தாண்டா அந்த ஊரே சிரிக்குது. இவ்வளோ கருத்து பேசினே ஒரு உள்ள சிரிக்கலையே. நீயே கோடாங்கி வேஷத்தில் உனக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. நீ தான் சூடம் பற்ற வைக்கிறவேன், அப்போத்தே உன் வெதர்லேயே எத்துவேன். எங்கள் அண்ணன் தான் அது, எங்கள் பெரியம்மா மயந்தேன். தை பொங்கல் வந்து தாய் லூசாத்துறேன். நான் சொல்ல கூட்டுறேன். என்னுடைய அன்பு மாணவன்,
என்னுடைய அக்கா மகன். ஒரு சில நபர்களை நான் நாடகத்திலே வளர்த்து விடும் போது உள்ளவனை வளர்த்து விட மறந்து விட்டேன். சின்ன வயசுலேருந்து என்னை பார்த்து பார்த்து என்னை கற்றுக்கிட்டு வந்தது தான் என்னுடைய அக்கா மகன் மாந்தோப்பு மண்ணின் மைந்தன் ஆனந்தராஜ் அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து. படிச்சுட்டே வேலைக்கு போய் 10,000 கஞ்சி ஊற்றுறதில்ல. ஆனால் பள்ளிக்கூடம் படித்து கொண்டே 12 வயது சிறுமன் இந்த கலையிலே நடிக்கி அதில் வாங்கக்கூடிய வருமானத்தை வைத்து குடும்பத்தை சுமக்கிறான். 3 அடி உயரம், 132 கிலோ எடை. இவனுக்கு சோறு ஓட்டே இப்போ அன்பாளையம் கொஞ்சம் நடத்தில் போயிட்டுருக்கு. 3 சுப்பா அரிசியை ஊற வச்சு திண்டு விட்டு 1/4 கிலோ உடுங்க வாத்தியாரன்ட்டேன். அன்னைக்கெல்லாம் தின்னுட்டு பேன்ட்டேன். நான் வரப்புன்னு நினச்சி காலை வச்சுட்டேன். என்னுடைய செல்ல மாணவன் ஜல்லிக்கட்டுக்கு பேர் போன பாலமேடு மண்ணின் மைந்தன். இந்த பாலமேடு கிராமம் ஏற்கனவே பேரான கிராமம்தான். ஆனால் அந்த சின்ன பயலும் அந்த கிராமத்துக்கு இவனால் முடிஞ்ச பேர் சேர்த்து கொண்டிருக்கிறான். பாலமேடு பப்ளு. தம்பி தொப்புலாம் கிடையாது, விளக்கமாறு விஞ்சுவோங்க. பிள்ளை கண்ணு வெட்டுறான், அந்த தொப்புல போய் பப்ளிக்கான வச்சு மூடுறான். பாலமேடு பப்ளு அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து. ஆடர் அரசிகள், அமனிய சுந்தரிகள், மணப்பாறையை சேர்ந்த நாட வேணாம்ட்டாங்களா? சரி சரி, நீ எதுக்கு வந்து சுரன்ற? எங்கள் அண்ணன் தேன் அருமையான அண்ணன். கடுகு 2, சீரக 1, தீப்பெட்டி 1 பண்டல், ஊதுவத்தி இங்கிட்டா. பாண்டி கருவாயன் ஐயா, என்னை சுட முடியுமா? இல்லை நானே எழுதி கருணை பண்ணியிருங்களே. பாண்டி கருவாயன் யாருப்பா? ஆட நொப்பமுன்ற ஆடா சித்தப்பனே, அப்படி பாடா. அடுத்த வருஷம் நீ எம்எல்ஏ. இன்னும் 3 நாளைக்கு தூங்க மாட்டேன். நம்மளை எம்எல்ஏ நீ பாட்டு நைட்டு கட்டிலோட எந்திரிச்சுக்கிட்டு பொண்டாட்டி படுத்து கிடக்கும் போது போராடுவோம். தம்பி முத்து தம்பி குத்து தம்பிலாம் சொல்லக்கூடாது. எந்த முத்து? ஆமாம் எங்கள் அண்ணே. ஆயில் மசாஜ் முடிஞ்சுல, குளிச்சுவா முத்து. பாண்டி கருவாயன் எம்புட்னே 5000. அகராதே பேசாட்டாங்க, தூக்கம் வராதுல்ல. என்னைய கொள்ள பார்க்குறாங்க. பரமசிவன் ஒரு பேப்பர். என்னப்பா மொட்டை மொத்தத்தில் எங்கள் அன்னைக்கு எல்லாருமே 501 போங்க. ஆமாம். ஓ இன்சில் ஓம் சக்தி பராது ஏலே. ஓ மேட்டுப்பட்டி சீமை எம்கேஆர் அண்ணன் அவர்களுக்கு 101 பேப்பரே கிடைக்காம காலண்டர் வச்சிருக்காங்க. இந்த வாரு ஊதுவத்திய நான் சொல்லி எப்போ வாக்கு பழிக்குது. ராக்கையா ஆட்டியாவாரி எம் கவிஸ்ரீ மட்டன் ஸ்டால் ரூபாய் 1001. சவரொட்டி 1. குடல் அலசல. ஏப்பா எது சொன்னாலும் ஏன் சிரிக்கிறீ பொம்பளை எல்லாம்? சேதுபதி முருகன் மகன் சரவணே சாப்பிடல. சரவணே அது என்ன போட்டிருக்க? ஓ மகன் சரவணே சப்பட்டையா சாப்பிடலன்னு சொல்லிவார். நான் கூட அவனுக்கு குடல் வாழ்வு இருக்குன்னு நினச்சேன். இந்த சேதுபதி முருகன் மட்டும் இங்கே வா, அவன் காலில் கும்பிட்டு விழுங்க. இன்னைக்கு வாவேன் தம்பி, மரியாதையாக வந்துரு தம்பி. குண்டை வச்சு விடுறா, காவல்துறை கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன். ஏண்டா 600 ரூபா கொடுத்துட்டு 60,000 எழுதி வச்சிருக்கானியா? ஐயா அம்மா தாய்மார்களே, ஐயா நீதி இல்லையா? நான் இல்லையா? இங்கே பாருங்க 60,000 எழுதி வச்சிருக்கேன். என்னத்தா அடுத்த போட்டிக்கு தயாராக இருக்கணும். தண்ணி நிரப்புதல் போய் வாமா பிள்ளை இருங்க. ஆனால் இது யாரு பிள்ளையடா? திண்டுக்கிட்டே இருக்கடா அண்ணன் பிள்ளையா? திங்கலாம். அப்புறம் காசு இல்லைன்னு நான் ஜூம்பிடி தெரியுவேன் எங்கள் அண்ணன். அதையும் காசு கொடுக்குறதுடா, அது பிள்ளைய திங்கலாம். ஆமாம், இரவு நேரத்தை திங்கிறது நல்லது. அப்போ தான் அறிவு சார்ந்த பிள்ளைகள வருவான்னா. காசை கொடுக்காம விட்டுறாதப்பா. அதான் ஸ்டாண்டுக்குள்ளே நுழைஞ்சு போகாத. அவன் பாரு திண்ணி கூதிமையே. நீ எதுக்கு தாண்டா வர்ற பெருச்சாலி பையன்? ஏன் மயந்தேன் லூசு கட்டாலிமே? ஏத்தாய் அது ஸ்டாண்டுக்குள்ளே வரையதானே டோல் கட்டா. உனக்கு போடுற ஓடு உங்கள் அப்பாவை கண்டா கட்டிடுறான். வணக்கண்ணே. எதில் விட்டு அந்த பிள்ளை சொல்லிட்டேனா?
மணப்பாறை முத்துலட்சுமி அவர்களோட நடனம் அங்கே. அதனைத் தொடர்ந்து நான் பயந்தோனே நீ எதுக்கு தந்துருச்ச காய் அது போட்டோம். அவர் தானே கண்டேட் மையன். இப்படி பார்த்தா போங்க 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 அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வாங்க. என்னடா இது என்ன கடாடா நமக்கு ஒருத்தி வாங்கி தர மாட்டேன். சிலுக்கு கண்ணு நயன்தாரா தொப்புள் அதுக்காக போய் கலட்டிட்டு பார்க்க கூடாது. சொருப்பிட்டு அடிச்சு போய் வெளியே வந்தவனே இளைஞருக்கு வந்துடும் நீர்க்கசிவு. என் அன்பு அக்கா மகள் மணப்பாறை சந்தனலட்சுமி அவர்கள் டான்ஸ். என்ன அடி அடிக்கிறான் நீர்மல் அடி அடிக்கிறான் இவர். ஹார்மோனிய கலையரசு எப்படியா எக்கோ வச்சு அதை சரி பண்ணு. உண்மையிலே அரசு பள்ளியிலே வாத்தியார் இருந்து எத்தனை மாணவ செல்வங்களை உருவாக்கியிருப்பான் என் தம்பி கலைமணி. இந்த நாடக உலகத்திலே ஒரு ஆசிரியராக இருந்து கஷ்டப்படக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் இந்த இசை கருவிகளை கற்றுக் கொடுக்குறார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தம்பி. அப்போ எப்படி இருந்தாலும் நீ வாத்தியா தான்டா என் தங்கம். நல்லா இருக்கண்ணா தம்பி. முத்துக்கு முத்தா பாட்டு பாடலாமா? ஆமான்னு வாடா. ஆமா முத்துக்கு முத்தா பாட்டு பாடுவியா? பாடலாம் பாடலாம். அண்ணன் தம்பி பாசம் பாடிடுவேன். பாடிடுவோம். மாரியத்தா பாட்டு பாடுவான். எனக்கு ஒரு பாட்டு பிடிக்கும். உங்களுக்கு சொல்லுங்கண்ணே. அண்ணன் விருப்பத்தை நிறைவேற்ற தானே நாங்கள் வந்திருக்கோம். பைசன் படத்தில் அடிமஞ்சன தீ பேப்புளுத்தி தீ கொளுத்தி மொட்டை நாக்கு 12 மணி ஆயிடுச்சுன்னா நாக்கு இழுக்கும் தம்பியா. தீ கொளுத்தி லேடிஸ் விஷயத்தில் மோசமானவன். அங்கேருந்து சட்டி இட்டி அழுத்துதாடா. என்ன என்ன போ வீட்டுக்கு போகும்போது முண்டமாக போக போகிறேன். அப்படியே கருங்குளத்தை முனி அடிக்க போகுது. எதுக்கு தேன் தேன்ற மஞ்சனத்தி பாட்டு எனக்காக பாடுப்பா. தீமூட்டி தீமூட்டி நெச்சாங்குட்ட பத்த வச்ச காட்டு பேச்சு நீ. கமான் கேர்ள்ஸ். காட்டு பேச்சு நீ. தாளாட்டி தாளாட்டி பச்சை புள்ள எங்க வச்ச பாட்டு பேச்சு நீ. பாட்டு பேச்சு நீ. ராசாத்தி ஓடனப்பு கருவை காட்டு முள்ளாச்சிடி. அடியாத்தி உன் சிரிப்பு புளிய காட்டு பூவாச்சிடி. போரே நீ வாக்கப்பட்டு உடஞ்சேனா ஏக்கப்பட்டு மருதாணி நீதாண்டி மனசெல்லாம் நிறந்தாண்டி. அடி போடி நீ போடி. உன்னை தேடி என்ன தேடி என் உசுரு ஓடுது உடம்போ வேகுது. மஞ்சனத்தி மஞ்சனத்தி தீ கொளுத்தி தீ கொளுத்தி தீ கொளுத்தி தீ கொளுத்தி. அடிய மச்சி விட்டு மயில என் மனசு போடும் மரப்பு மேல பாசம் எரியுதடி நாச துடிக்குதடி. அடிய மச்சி விட்டு மயில உன் தவிப்பு போடும் தந்தார ஓசை கூட்ட உடைக்குதடி. வாசம் நுழையுதடி வாசம் நுழையுதடி. கூட்ட உடைக்குதடி. என் ஆசை வெடிக்குதடி. பாசம் எரியுதடி. வாசம் நுழையுதடி. என் கூட்ட உடைக்குதடி. என் ஆசை வெடிக்குதடி. பாசம் எரியுதடி.
போச்சுடி போரேடி வாக்கப்பட்டு உடஞ்சேனா ஏக்கப்பட்டு மருதாடி நீதாண்டி மனசெல்லாம் உன்னிறந்தாண்டி அடி போடி நீ போடி உன்னை தேடி என் உசுரு ஓடுது உடம்போ வேகுது மஞ்சனத்தி இடி கொளுத்தி அடிய ஒத்த சொல்லு கொயில என் மனசு போடும் மறாப்பு மேல பாசம் எரிகிறடி அதில் நாச துடிக்கிறடி அடிய ஒத்த சொல்லு கொயில தவிப்பு போடும் தண்டார ஓச குட்ட உடைக்கிறடி வாசம் நுழையுதடி வாசம் நுழையுதடி என் கூட்ட உடைக்குதடி என் ஆசை துடிக்குதடி உன் வாசம் எரியுதடி. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். நன்றி நன்றி நன்றி. அண்ணே அண்ணே விடுனே, வருஷத்துக்கு ஒரு நாள் பாவம் சந்தோஷமா இருக்கட்டும். அண்ணே அண்ணே அவர் ஒன்றும் பண்ணலை, நீ உட்காருனே. அது நம்ம கூட பிறந்ததானே, விடு. அது ஒன்றுமே பண்ணலை பாவம். அது 4 பேர்த்த சிரிக்க வைக்கிறதுலப்பா. உன்னை வந்து கம்பு கூட்டத்துக்கு கடிச்சா இங்கே பாவேன். இப்போ நீ எதுக்கு போகிற? ஊரில் 10 பேர் பார்க்கணும்னா யாரும் மூஞ்சில் யாரும் முழிக்க போறிய? வருஷத்தில் ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கட்டும். சரி, இவ்வளோ சொல்லி அந்த பொம்பளை பிள்ளை 4 பேரை அடிச்சு இங்கே வாத்தா வந்து வாத்தியாட்ட முட்டி ஓடு, அதை மண்டையில் கொட்டி வை. வாங்க ஏட்டியா கோயில்பட்டில். ஆமாம் ஏட்டியா, அதை சொல்ல விட்டனோ. எங்கள் அண்ணன் தான். ஏன் அண்ணன், ஏன் அண்ணன் வெறி உண்டானே. எல்லாமே சொந்த வந்தேன். இது என்னடா நாடகமாக குற்றாலத்துக்கு வந்தவங்களாடா. தண்ணிக்கணை வாங்கிட்டு போறியா? ஒரு கைதட்டு வாத்தியாருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க, கலைமணிக்கு. அந்த பேர் கூட அவங்க அப்பா அம்மா யோசிச்சு வச்சிருக்காங்க. கலைமணி. ஏன் கலைமணின்னு வச்சிருக்கா தெரியுமா? டயத்தை கரெக்டாக பார்ப்பேன். 3 மணிக்குள்ளே நாடகத்தை முடிக்கலைன்னா என்னை அப்படியே வெறுகு மாதிரியே பார்ப்பேன். அதே என் பேர் கலைமணி. நீ பொத்து, ஓம் பேர் மணிவேல். மணி ஆச்சுன்னா வேல் போட்டுருவார். சாமி வேலை கிடையாது, அவர் வேல். மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க ஒத்துவா. இந்த 4 பேர்த்துக்கு ஒரு திறமை. அந்த 4 பேர்த்துக்கு உள்ள திறமை எனக்கு கிடையாது. எதை பேசுவேன், காமெடி பண்ணுவேன். நீங்கள் பார்க்குற வேலை தான்டா கஷ்டம். என் தம்பியெல்லாம் அத்தனை கட்டையும் அவன் விரல் சொல்கிறத கேட்கணும். நீ சும்மாவா கோட்டை ஒரு கணேச மாதிரி மாடு வத்தணும், காலை கீழே ஓட்டாரு பெரிய வெதர் வீக்க மாதிரி. இந்த மிருதங்க சக்கரவர்த்தி தோப்பூர் காலை வாடியை விட்டு வெளியே வருமா, மக்கள் கைதட்டு வாங்குமா, மாடு புடிவிடுமா. லாஸ்ட் ஃபார் 2 minutes. மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க ஒத்துவான். ஆமாம் தான், ஆடி தவச்சு போனியே சர்பூசி குடிச்சிட்டு வாங்க. மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க ஒத்துவான். கோடையடி குமரன் விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் என் அன்பு தம்பி, வீரத்துக்கு பேரு போன தூக்கு கயிறை முத்தமுட்ட அந்த வாரிசில் வந்தவன் என் தம்பி தோப்பூர் மருது அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள்.
கைதட்டல அப்ப தோப்பூர் காலை வெறியேறி விட்டது, வடத்தை விட்டு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. என் சிங்கம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த 2020 கிரிக்கெட்லாம் அடிப்பார் ட்ரம் சிவமணி. சிவமணியோட கடைசி தங்கச்சி மையன் வந்தேன். இவன் வாசிக்க ஆரம்பித்தேன். அவர் இப்போ ட்ரம் செட் அடிக்காமல் ஊதுவத்தி கடை வச்சு பிழைக்கிறார். பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, என் அன்பு தம்பி எண்டபுள்ளி அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு இந்த ஒண்டி புள்ளி ஒத்தாலாக பெருமை சேர்த்து கொண்டிருக்கிறான். எண்டபுள்ளி மணிவேல் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். மிச்சத்தை போய் பின்னாடி போய் அடிச்சு விட்டுவாப்பா. சிறந்த முறையிலே இங்கே சீன் தாள அமைத்து கொண்டிருக்கிறான் என்னுடைய மாணவன். பல திரைப்படத்தில் நடிச்சிருக்கேன். அவனை அறிமுகப்படுத்தணும் வாப்பா. அந்த சினிமா நடிகர்னா கண்ணாடி ஓட்டுருவாங்கல்ல. சினிமா நடிகரா இல்லை அரவிந்த் பேசுண்டா வாழ்த்துக்கள். ஏன்னா நிறைய படத்தில் நடிச்சிருக்கேன். அந்த படத்தில் ஒரு அருவாட்டை வெட்டி வாங்கி ரத்தத்தோடு கிடப்பாங்க. குப்பரை ஹீரோ வெட்டுவார், 6 பேர் 7 பேர் கிடப்பாங்க. அதில் ஒரு ஆளை படத்து கிடப்பேன். அதே என் படத்தில் நடிச்சிருக்கேன். வாழ்த்துக்கள் ரமேஷ் சார், வாழ்த்து. இந்த ஊர் என்ன சொன்னாலும் நம்புதாடா. சரி வாழ்த்துக்கள் சினிஃபீல்ட். என்ன வேலைக்கு வந்திய? தாளம் போட தேர காணா தாளத்தை போ முண்டை குருட்டு முண்டை தாளத்தை மறந்துட்டு இதில் பெரிய தாளம். இந்தி நடிகர் அமுஜா குஜா. இன்னும் கண்ணாடி அடித்தானா மூக்கில் அரைஞ்சி விடுவேன். தம்பி உங்களுடைய வேலை என்ன? பாடுனா தாளம் போடணும். வெரி குட் வெரி குட். இந்த மக்கள்கிட்ட பூரா நீங்கள் பேர் வாங்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும். ஒரு சீட் எடுங்க. சாரி கிளி ஜோசியம் நினச்சிட்டேன். கரெக்டாக போடணும். என் 16 வயது அவள் கண்ணீரண்டில் அடாடா. உங்களை பாட்டு மசூர் பாட சொல்லலை, நான் பாடிக்கிறேன். இந்த அடாடா சப்பாத்தி நூடுல்ஸ் சொல்லக்கூடாது. நீங்கள் தாளம் போடணும் ப்ரோ. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. மக்கா நடிகத்தில் செத்தது காரணமே நீ தானடா பிறைத்தினி பயமாயினே. ஏலே பாட்டு பாரு. இவங்க தம்பி இந்த ஃபீலிங் மசூர்லாம் பண்ண சொல்லலை. கரெக்டாக பாட்டை போடணும். இல்லை மூக்கை சிந்தி விட்டு ரெண்டா காய விட்டு அரைவேன். அப்பயே அரைஞ்சா தெரிக்கும். ரொமான்ஸை பாடவா? தீ பிடிக்க முத்தம் கொடு. இல்லை இது என்னடா மாடு கட்டுற அளவுக்கு கயிறை சுற்றி இருக்க. இது என்னடா? நீங்கள் முத்தம் கித்தம் பண்ணிங்கன்னா என் பொண்டாட்டி நான் வந்துடும்னே. வேறு ஏதாவது பாட்டு பாடுங்க. ஓ சாரி அப்படியா? அண்ணே வந்து உனக்கு ஜதி பாட்டு பாரு. மாஞ்சோலை கிளிதானோ அது சொல்லு. வர மாட்டேங்குது. முண்டை கிளி மாதிரி கத்து. மாஞ்சோலை கிளிதானோ. இது குயில். கிளியா கீரியாடா? கிளி 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 மாதிரிய. மாஞ்சோலை கிளிதானோ. இது நக்கல் மாந்தானோ. அட நம்ம ஒரு டெய்லர் தான் மானம் கட்ட முட்டா பையன். அந்த பாட்டில் அப்படி கீக்கி இருந்தா வரேன். அமேஸ் ஒழுங்கா பாடு. இல்லைன்னா விருதுநகர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி நிற்க வச்சு அறையுவேன். இப்போ பாடுங்க வாத்தியாரே, கரெக்டாக போட்டுரு வாத்தியாரே. ஒரு கைதட்டு கொடுங்க. பின்ன போறேன் என் தலைவன். வந்துட்டியா? ஒரு நிமிஷம். ஆமா
என்ன பண்ணீங்க? தொண்டைக்கு கீரை முண்டை இதுக்கு சம்மந்தம் இல்லையே. அது நான் செய்யணும்டா. நீங்கள் என்னடா தலால செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? பாடுறவன் நான்டா. சரிங்க அதே நல்லா பாடுங்க. வந்துட்டியா உள்ளவாடா பாட்டுறா மயிறு. வந்துட்டியா உள்ளவாடா லவ் சொல்றேன். தம்பி என் ஜாதகத்தில் ஒரு கொலவலும் இருக்கு. அது ஒன்னேத்தான் சொல்லுது. நாக்கு முக்கா போறா போறா. பெரிய பிறகுதாவா டான்ஸ் மாஸ்டர் ஆடுறாரு. டேய் இங்கே உண்டாடா லூசு போய் மேனே. ஏன்னா அவனுக்கு தெரியாது பிள்ளைக்கு. இந்த இருக்குல்ல இதை வச்சுக்கிட்டு சாப்பிட்டு போடா சாப்பிட்டு போடா சாப்பிட்டு போடா சாப்பிட்டு போடா. கரெக்டாக அடிச்சு தென்னிக்கே ராஜானாலும் பாட்டி சொல்ல தட்டாதே. சாட்டுப்புடா 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 சாட்டுப்புடா. செருப்படுத்து போடுறா. 2 சோடி செருப்படுத்து போடுறா. அதே நீங்கள் சொன்ன மாதிரி தான் அதே போட்டு கரெக்டாக. அப்படி வாயில் செய்யக்கூடாது ப்ரோ. இந்த இருக்குல்லடா தங்கம் என் அறிவு குட்டி. நாளைக்கு வீடியோ வைரலே நீ தான்டா. இருக்குல்ல போ உன்னை பார்த்து ஒரு மேகம் கட்டங்கு அடைச்சிருச்சு வாத்தியாரே. தம்பி நான் என்ன கருத வண்டியா ஓடி என்னமோ பதிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு அவன் சொன்னதுக்கு விவசாயக்காரன் கிளம்பிட்டான். என்னை பாராட்டி என் தாளத்தை பாராட்டி அன்பளிப்பு கொடுத்த கிராமத்தார்களுக்கு எனக்கு வந்த காசு மசரு இந்த வந்துட்டான். இல்லை ஒன்றுக்கு இருக்க போனவனா மணி இந்தியன் மதன் ஆர்மி சதீஷ் எம் பொன்னுச்சு மணி இந்திரன் மதன் ஆர்மி சதீஷ் பொன்னுச்சாமி ஊராட்சி. என்ன ஊராட்சி? அதுக்கு நான் படிச்சிருப்பேன். தேலை கடிச்சு பிடிச்சி தேலை கடி பொணந்தின்னிக்கு வாச்சியான் பாரு. தேல் கடிச்சு பிடிச்சா தம்பி ஒரு எத்துத்தையா அப்ப தம்பி பேரை பாரு. பொணந்தின்னி மணி கருவாயன் சாண்டல் ஃபயர் ஒர்க்ஸ் விகே குளம். ஒன்றல்ல 2 அல்ல எதுவுமே இல்லை. ரூபாய் 500. உங்கள்கிட்ட ஒன்றும் சொல்ல முடியாது. சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். என்ன என்ன லேசா கண்ணில் கொஞ்சம் என்ன 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 தெரியுதா? ஸ்ரீ உதயம் பயர் ஒர்க்ஸ். உதயம் பயர்ன்றியாம் பாரு. இது என்னடா? சரி உதயம் பயர் ஒர்க்ஸ் கே உதயராஜ் அருண் சார்பாக 1 அல்ல 2 அல்ல ஒரு அட்டை. அதில் ஒரு மயம் அப்பேன் 501 அட்டை 1848 நம்ம பிராண்டனே. இன்னைக்குதான் மாடு குடிவிட்டு. அப்போ தண்ணி வர அடிப்பேடா வாத்தியார தெரியாம. கரெக்டாக போடுறா. இப்போ போட்டுருங்க கரெக்டாக போட்டுருங்க. எலங்குயிலே எலவளமயிலே அலோலம் பாடும் அன்னமே ஒயிலே பாடாத ஓயே விஜய் ஓயே விஜய் டிஜே விஜய் ஓயே ஓயே விஜய் டிஜே டிஜே விஜய் ஓயே டிஜே. இந்த மேடையில் முனி ஓட்ட இருக்குனே ஒரு எலும்புச்சம்பளத்தை வை. போடா மரியாதையா போடா. நீங்கள் எல்லாரும் ஒரு வாய்ப்பு கேட்குறேன் கொடுக்கலாமா அண்ணன் தம்பியெல்லாம்? அவங்க தான்டா நீதிமான். அவங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். கரெக்டாக போடணும். சிட்டாங்குரு ஐஸ் பால் ஐஸ் கிரேப் மேங்கோ சாக்கப்பார் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் பேங்கா பேங்கா பேங்கா. வாங்கம்மா வாங்கம்மா. தம்பி வியாபாரம் ஓடலை. சிவாஜி போவான். சாமியை அழைக்க போகிறேன். அப்பா அழைச்சது சேம்பிள்.